ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி தேயாங்காக ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா காக்கி காதலன். அவங்களுக்கு தமிழ்லைன்லேயே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு. ஸோ ரொமான்ஸ் அண்ட் காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இது. மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் என்னை கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் எங்கே போனேன், 4 நாளாவது வீடியோ போடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இது கழுவி ஊற்றிட்டீங்க, கமெண்ட்லேயும் கேட்டுட்டீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டுட்டீங்க. ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு சீசன் எனக்கு இருக்கும். ஒரு மாதிரி லைக் ஒரு சீசனில் ஹாப்பியாக இருப்பேன், ஒரு சீசனில் வந்து டிப்ரெஸ்டாக இருப்பேன், ஒரு சீசனில் சம்மந்தமே இல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே போவேன். அந்த மாதிரி நிறைய ஒரு சில சீசனில் கோவமாக இருப்பேன். எனக்கே தெரியாது, நான் என் மூட் ஸ்விங்ஸு என் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது நான் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்ட்டு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் ஈவன் லைக் த வேர்ட் டிப்ரெஷன், பட் ஆனால் அது என்னை ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு கண்டென்ட் யோசித்தாலும் டப்பிங்கில் வந்து எனக்கு வந்து ஃப்ளோ வர மாட்டேங்குது. டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால கண்டென்ட்டில் கொஞ்சம் இதுவாகிறேன். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறேன். பிகாஸ் நல்ல கண்டென்ட்டை வந்து நம்மளோட பர்சனல் திங்ஸ்னால் கெடுத்துட வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். எனக்கு நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது, பட் டப் பண்ணுற விதத்தில் நான் வந்து அதை இது பண்ணிடக்கூடாதுன்றதுனால சரி ஓகே லெட்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப்லலாம் கழுவி ஊற்றிட்டீங்க, அதனால ஓகே லெட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் யூ கைஸ் ஐ வாண்ட் டு டூவில். மணி பார்த்திங்கன்னா இப்போது 2 மணி ஆகுது. நைட்டு 2 மணி, பகல் 2 மணி இல்லை, நைட்டு 2 மணி. பட் ஸ்டில் ஐம் டூயிங் ஃபார் யூ கைஸ். எனக்கு தெரியாது இது எப்போ முடியும், டப்பிங் முடிஞ்சு எப்போ எடிட் பண்ணி எப்போ நான் இதை ரெடி பண்ணுவேன்னு தெரில. பட் ஸ்டில் ஐம் டூயிங் இட் ஃபார் யூ கைஸ். நான் இதுக்கு திருப்பி உங்ககிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் எனக்கு இருக்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அதான் வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ இருக்குது. இட்ஸ் அ ரெக்வஸ்ட், ஐம் நாட் ரிட்டன் யூ கைஸ். இட்ஸ் அ ரெக்வஸ்ட். லைக் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லைனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் ஆத்தர்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பேசிட்டேன், இப்போ ஸ்ட்ரைட்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே தேங்க பார்க்கலாம்டா. தேங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கமிஷனர் அவர். இப்போ அவர் எங்கே இருக்காங்கன்னா லைக் வந்து இப்போ என்ன சினாரியோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரும் அவரோட டீமும் சேர்ந்து ஒரு 4 பேரும் சேர்ந்து 2 திருடங்களை சேஸ் பண்ணிட்டு தான் ஓடி வந்துட்டுருக்கானுங்க. லைக் வந்து அவங்க 2 பேர் 2 அக்யூஸ்ட் லைக் வந்து இந்த இது லைக் வந்து இந்த நகை திருடின கேஸில் அவங்களோட இது இருக்குது, லைக் அவங்க நேம் இருக்குது. ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு. அப்போ அப்படி வரும்போது லைக் வந்து தேங்கிட்ட மாட்டியிருப்பாங்க. பட் தப்பிச்சு போய் லைக் ஒரு இந்த பெரிய பெரிய பில்டிங் பக்கத்துலலாம் புதரக்காடு மாதிரி இருக்கும் தெரியுமா, லைக் முள்ளு செடி அந்த மாதிரி இருக்கும்ல, அங்கே 2 பேரும் வந்து ஓடி போயிட்டு அந்த புதருக்குள்ளே போயிடுறானுங்க. லைக் வந்து அந்த பில்டிங்குள்ளே போய் அந்த புதர் வழியாக போகிறாங்க. ஸோ தேங்க டீமும் இதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க சேஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் போகும்போது தேங்குக்கு ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, நிற்காமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாரோ. தேங்க அதை இக்னோர் பண்ணாலும் லைக் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தேங்க டென்ஷன் ஆகி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் சேஸ் பண்ணி கண்டிப்பாக ஆனால் பிடிச்சிட்டு தான் வரணும் அவங்க 2 பேரும் சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாரு. இவர் ஒரு பில்டிங் வரமாக நின்றுட்டு எடுத்து பார்க்குறாரு. அவங்க அம்மா தான் 4 மிஸ்டேக் கால் அவங்க அம்மா. இவர் ஐயோ ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுதுன்னு எடுத்து பேசுகிறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தேங்க அம்மா, எரும மாடு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது, நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன பெத்த அம்மாக்கோட காலை கூட எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே தேங்கம்மா அதெல்லாம் இல்லை, ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலையில் இருக்கேம்மா, எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து சீக்கிரம் பேசிவிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்லவும், தேங்கு நாளைக்கு ஈவினிங்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகலான்டா, நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே தேங்கம்மா நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு இதிலலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ கம்முன்னு இருன்னு உன்னை எத்தனை வாட்டிமா சொல்கிறது, வேலை நேரத்தில் ஏமா தேவையில்லாததெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை இப்படி பாடுபடுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க கேட்குறாரு. இங்கே தேங்கம்மா என்னடா நீயும் இப்படியே இருக்க, உங்கள் அண்ணனும் இப்படி தான் இருந்தான், அவனுக்கு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி நாங்கள் அமுச்சு வைக்கலையா, அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு அவன் சுற்றலை, அதே மாதிரி தானே நீயும் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன், அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டா ஐயோ என் பொண்டாட்டி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா, அதுங்க தாண்டா இந்த காலத்து பிள்ளைங்க, உங்களை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதா, அதனால் நாளைக்கு நம்ம இந்த பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அம்மா சொல்லவும், தேங்கம்மா நாளைக்கு எனக்கு ரொம்ப டெப்டி கமிஷனர் கூட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது, இதுக்காக என்னோட ஒர்க்கை நான் விட்டு கொடுக்க முடியாது, உனக்கே தெரியும் இந்த ஒர்க்கை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஏற்றாமல் கம்முன்னு ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்லவும், அவங்க அம்மா எனக்கு தெரியாது
என் பிள்ளையா இருந்தீன்னா நாளைக்கு நீ வர என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட் பண்ணுறாங்க. எங்கே தேங்க செம்ம டென்ஷன் ஆகுது அவருக்கு. ஷோ இந்த அம்மா வேறு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு இந்த கல்யாணம் இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த பழைய அதான் பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்துட்டு தலை மேலே கை வச்சிட்ருக்காரு. இங்கே திடீர்னு ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்டாக கேட்குது. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் சிரிச்ச ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி குரூப்பாக கேர்ள்ஸ் வந்து சிரித்து ஃபன் பண்ணுற மாதிரி இங்கே சவுண்டு கேட்குது. இங்கே தயாங் பதுங்கி பதுங்கி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னை எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிறாரு. என்னவா இருக்கும்னு அவருக்கு ஐடியா இல்லை. லைக் யார் என்னன்னு தெரில, இந்த மாதிரி இடத்துல இந்த நேரத்தில் யார் இருக்க போகிறான்ற மாதிரி கன்னை எடுத்துகிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போகிறாரு. போய் அப்போ தான் ஒரு ரூமில் செம்ம சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சத்தம். என்னன்னு போய் எட்டி பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் 4 கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ், சரக்கு பீடி சைடு டிஷ் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு நடுவில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இதெல்லாம் வச்சு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் பார்த்துட்டு, அடி பாவிங்களா, பொம்பளை பிள்ளைங்களா நீங்களாம், ஆம்பளை பிள்ளைங்க கூட இத்தனை சைட் டிஷ் வச்சு சாப்பிட மாட்டானுங்க. முறுக்கு, சிக்கன் 65, பிரியாணி, அடக்கடவுளே இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தேவை இங்கே பார்த்துட்ருக்காரு. இங்கே இங்கே லைக் வந்து ஒரு சவுண்டு வருது. ஏன் இவ்வளோ நாளி ஆக்குறேன், ஓப்பன் பண்ணுங்கோ சீக்கிரம், உனக்கு என்ன சொன்னேன் நான் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு எனக்கு விட்டுடணும், என் தோப்பனார் என்னை தேடுவார்னு சொன்னனோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சவுண்டு. நீங்கள் தான் வயன், நீங்கள் தான் அந்த 4 பேரில் நீங்களும் ஒருத்தவங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து அதை பிளான் பண்ணி தான் இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இங்கே தேங்கு கூட்டத்தில் மாமி பொண்ணு வேறு, ஆட்ட கடவுளை கலிகாலம் அப்படின்னு தேவை இங்கே பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஏய் என்ன சவுண்டு விடுற, இதெல்லாம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கேர்ள்ஸாக இருந்துட்டு இதெல்லாம் எல்லாம் கேட்டால் வாங்குறதுக்கு இது என்ன இதுவா பிஸ்கெட்டு நினச்சியா, நான் ஆள் வச்சு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இது எல்லாமே சும்மா 4 மணிக்கு போகிறேன் 4 மணிக்கு போகணும், தாப்பனார் கூப்பிடுவாருனா போ, சும்மா எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்காது, உனக்கு தானே வாங்கி கேட்டேன் தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள், என்ன இப்படி பண்ணுறேன், இதுக்காகவா நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து காசு எங்கள் அப்பாக்கே தெரியாமல் அவர் பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன், இப்படியெல்லாம் பேசாதீங்கோ, சீக்கிரம் எனக்கு நாளே ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் ஊற்றுங்கோ அப்படின்றீங்க. இங்கே தேங்க வாய் மேலே கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்படி பேசுறது பாரு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே லைக் கரெக்டாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு சியர்ஸ்ன்னு எல்லாம் அப்படியே 4 பேரும் எடுத்து அப்படியே சொல்ல வரும்போது இங்கே கரெக்டாக அவரோட கண்ணை வச்சுட்டு அப்படியே ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போலீஸை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அவளுங்க 3 பேரும் கிளாஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஏஞ்சி குடுன்னு ஓடிட்டாங்க. நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது உங்கள் சுடிதார் தடுத்து திருப்பி விழுந்துடுறீங்க. ஸோ ஏஞ்சி போகிறதுக்குள்ளே தேங்க அவங்க கையை பிடிச்சிடுறாரு. ஏய் மாமி அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் மாமின்லாம் கூப்பிடாதே, என் பேர் வயன். வயன் என்னது இதெல்லாம், எந்த காலேஜ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னோடய யூனிஃபார்மை பார்த்து தெரில நான் யாருன்னு நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறேன், நீங்கள் போலீஸோ இல்லை உண்மையான போலீஸோ எனக்கு என்ன தெரியும், நீங்கள் பாட்டு என் பேர் என்ன என் காலேஜ் என்னென்னலாம் கேட்குறேன், நீங்கள் எப்படி ஒரிஜினல் போலீஸ்ன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஓ என்னை பார்த்தா ஒரிஜினல் போலீஸ் மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவங்கள முழுசாக பார்த்தா ஒரிஜினல் போலீஸ் மாதிரி இல்லை, உங்களுக்கு மீசை வேறு இல்லையா, போலீஸ்காரங்கெல்லாம் மீசை வச்சுருப்பாங்கன்னு எங்கள் தோப்பனார் சொல்லியிருக்கா, உங்களுக்கு மீசையே இல்லை, அப்போ நீங்கள் டம்மி போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அடிங்க யாரை பார்த்து டம்மி போலீஸுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. நீங்கள் யாராக வேணாலும் இருங்கோ, இங்கே எதற்கு வந்தேல் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம் முதல்ல இதெல்லாம் என்னது, பொம்பளை பிள்ளைங்க பண்ணுற வேலையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இது என்ன பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்குமோ இல்லையோ, வெறும் ஆம்பளைக்கு மட்டும்தான் மன கஷ்டம் இருக்குமோ, அதனால் அவங்க மட்டும் தண்ணியெல்லாம் அடிக்கலாமா, எங்களுக்கு இருக்கக்கூடாதா, எங்களுக்கும் மன கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படி என்ன மாமிக்கு மன கஷ்டம், அதை ஏன் கேட்குறேன், எங்கள் ஆற்றுல எனக்கு 21 வயசு தான் ஆகுது, எங்கள் ஆற்றுல அதுக்குள்ளே எங்கள் தோப்பனார் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, நான் சொல்கிறேன் வேணாம் தோப்பனாரே இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு நிம்மதியாக விடுங்கோ அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாள்.
நானும் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் என் தோப்பனார் கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவள் கேட்கவே மாட்றா. அவளெல்லாம் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னேன். அவள் தான் சொன்னால் இதெல்லாம் பண்ணால் அவங்க தோப்பனார் உன்னை கட்டி வைக்க மாட்டான்னு. அதான் நான் இதை பண்ணலான்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இதுக்கா போய் தண்ணி அடிக்கிறதுக்கு முடிவெடுத்த எந்த ஃப்ரெண்டு சொன்னது இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீள், விடுங்கோ. இதை குடிச்சிட்டு போனால் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீங்கள் பாரு மாமி, இதெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுனால உன் வீட்டில் உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். பின்ன எங்கள் ஆற்றுல நான் ஏதோ சொல்லியும் கேட்க மாட்றா. இதுதான் ஒரே வழின்னு எனக்கும் தோணுச்சு. அதான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கெடுத்துட்டேல் அப்படின்றீங்க. அவர் மாமி இதெல்லாம் பண்ணுறதுனால உன் வீட்டில் உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும், உன் கல்யாணம்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. நீங்கள் என்னை வேறு என்ன தான் பண்ண சொல்கிறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ஏன்னா இப்போ தான் காலேஜில் நான் ஃபைனல் இயரில் எனக்கு லாஸ்ட் செமஸ்டர். நான் இன்னும் வேலைக்கு போகணும், நிறைய படிக்கணும்லாம் ஆசை இருக்குது எனக்கு. என் வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்றாளே, நான் என்ன பண்ணுறது? சரி உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் அம்மாட்ட சொல்லி பேசு, உங்கள் அப்பாகிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு தேங்க. இங்கே நீங்கள் எங்கள் அம்மாலாம் எனக்காக போய் பேசினான்னா எங்கள் தோப்பனார் அவன் மேலே கைய வச்சிடுவா, அடிச்சிடுவா. எங்கள் அம்மாவுக்கு என்னால் தேவையில்லாமல் எதுக்கு அவளுக்கு பிரச்சனை? இங்கெல்லாம் பொம்மநாட்டிங்கன்னா அவங்க சொல்கிற தலையை ஆட்டணும், அவ்வளோதான். என்னை படிக்க வைக்கிறது கூட என் மேலே இருக்க பாசத்தினாலலாம் கிடையாது. அங்கே சொந்தக்காரங்களுக்குள்ள ஏகப்பட்ட போட்டியும் பொறாமையும் இருக்குது. என் பொண்ணு இதை படிச்சுட்டா, என் மாட்டு பொண்ணு அதை படிச்சுட்டா, இப்படி தான். அதுக்காக தான் எங்கள் தோப்பனாரும் என்னை இவ்வளோ படிக்க வச்சுருக்கா. இல்லைனா எப்போவோ வயசுக்கு வந்ததப்பவே எப்போவோ என்னை கட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோகமாக சொல்கிறீங்க. எங்கள் தான் சரி ஓகே புரியுது மாமி, அதுக்காக இதுதான் முடிவு கிடையாது, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்லவும், நீங்கள் அதெல்லாம் சொல்லாதே, நீங்கள் அதை விஷயத்தை போகிறீங்களா, நான் இந்த கருமத்தை குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றீங்க. அவர் உங்கள்கிட்ட பொறுமையாக பேசுனா கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. இங்கே நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது 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 மட்டும்தான் எனக்கு ஒரே வழி. எனக்கு நாளை ஆகுது, நீங்கள் போனேலாம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த கருமத்தை குடிச்சிட்டு போய் தொலைவோம் அப்படின்றீங்க. அவர் சரி நான் கேட்குறது முதல்ல பதில் சொல்லு, நீ உங்கள் அப்பாட்ட முதல்ல பேசியிருக்கியா இதை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் என்னை பேச விட்டதே இல்லை இது வரைக்கும். நான் கேட்டதுக்கு எதுவுமே அவர் சொன்னதில்லை இது வரைக்கும். நான் என்னத்தை போய் பேசுகிறது அவர்கிட்ட அப்படின்றீங்க. அவர் தேங்க முதல்ல நீ உன் அப்பாட்ட பேசவே இல்லை. உன் அப்பாட்ட நீ பேசினா தானே உங்கள் அப்பாவுக்கு, ஏன்னா நீ வே ஆஃப் திங்கிங் இப்படி தான் இருக்குன்றது அவருக்கு தெரியும். நீ பேச மாட்டேங்கிறீங்கன்னு மண்டையாடிட்டு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்றாரு. இங்கே நீங்கள் அதெல்லாம் பேசினாலும் ஒத்துக்க மாட்டா. எனக்கு என் தோப்பனாரை பற்றி நல்லா தெரியும். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் நிற்பா. அதனால் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றீங்க. தேங் அப்படியே உங்கள் கீழே இருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா வாரி அந்த ஒரு கவரில் போட்டுட்ருக்காரு. லைக் அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாரி ஒரு கவரில் போட்டுட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு குனிஞ்சு கேட்குறீங்க. அவர் இங்கே பாரு மாமி, எனக்கு புரியுது உன்னோட வலி என்னன்னு, ஆனால் தண்ணி அடிக்கிறது அதுக்கு வலி கிடையாது. நீ நேராக வீட்டில் போய் உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு படிக்கணும், இன்னும் நிறையா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு முதல்ல சொல்லு. அதை மீறி உங்கள் தோப்பனார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா அப்படி தான் அப்படின்னு சொன்னார்னா, நான் கல்யாணம் பண்ணி வச்சு தீருவேன்னு உங்கள் தோப்பனார் உங்ககிட்ட சொன்னார்னா, நீ என்கிட்ட வந்து ஐடியா கேள், மிச்சத்தை அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்காய் எல்லாத்தையும் வாரி பொறுக்கி போட்டுகிட்டே இருக்காரு. பார்த்தா இங்கே எல்லாம் சிக்கன் அது இதுன்னு இருக்குது. இங்கே ஒரு பேக்கெட்டு ஃபுல்லாக ஊறுகாய், வகை வகையாக ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எல்லாம் பூண்டு ஊறுகாய், எல்லா ஊறுகாயும் இருக்குது. ஏன் என்னது இது இவ்வளோ ஊறுகாய் அப்படின்ட்டு பார்க்குறாரு. என்ன இதுக்கு இவ்வளோ ஊறுகாய் வாங்கினீங்க அப்படின்ட்டு இங்கே கேட்குறாரு. இங்கே நீங்கள் ஆமாம்
இவங்களாம் நான் வெஜிடேரியன், அவளாம் எல்லாம் சிக்கன் பிரியாணி அது இதுன்னு சாப்பிடுவா. எனக்கு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லைல்ல. அதனால தான் எல்லாத்துலேயும் வகை வகையாக இருக்க ஊறுகாய் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உனக்கு இனிமேல் பேர் மாமி இல்லை, இனிமேல் உன் பேர் ஊறுகாய். நான் இனிமேல் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் முதல்ல நீங்கள் எதுக்கு என்னை இப்படி கூப்பிட்றேன், இதுக்கப்புறம் நான் எங்கே உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்றீங்க. அவர் கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன், உன் தோப்பனார் ஒத்துக்கல ஐடியா கேட்டு நீ என்கிட்ட வரல, என் பேர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு? நான் வரமாட்டேன், நான் ஏன் வரேன், நான் வேறு யார்கிட்டே அது ஐடியா கேட்டுப்பேன் அப்படின்றீங்க. அவர் ஓகே see you soon அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. சரி, இன்கேஸ் எங்கள் தோப்பனார் ஒத்துக்கலைன்னா நான் உங்களை பார்க்க எந்த ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எந்த கத்துறீங்க. இங்கே தேவாங் வெள்ளிவாக்கம் ஸ்டேஷனில் தான் நான் இருப்பேன், கிம் தேவாங்கன்னு கேளு, வந்து அவரை பார்க்கணுன்னு சொல்லு, யாராவது உன்னை எங்கள் ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. பார்க்கலாம் மாமி அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் வெள்ளிவாக்கமா? என் ஏரியாவும் மயிலாப்பூர், அங்கேருந்து நான் இங்கேருந்து எப்படி வர்றது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கைய வைக்கிறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வராளுங்க. நீங்கள் ஏண்டி உங்களையெல்லாம் நம்பி தானே நான் வந்தேன், என்னை அப்படியே அம்போன்னு விட்டு போயிட்டேலே, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏய் வந்தது போலீஸ்டி, மாட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாளுங்க. ஏன் நான் பேசலை அவர்கிட்ட, அதுக்குன்னு நான் அம்போன்னு விட்டு போயிடுவேளா? உங்களெல்லாம் நம்பி தானே நான் வந்தேன், போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்கள் பேக் எடுத்துகிட்டு நேராக நடக்கிறீங்க வீட்டுக்கு தான். நடந்து போகும்போதே யோசிக்கிறீங்க, இவர் சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வருமா வராதா, நம்ம அப்பா ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போகிறீங்க. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பாவுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி அப்பா வந்துடட்டும், நம்ம பேசிடலாம் நம்ம அப்பாட்டன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவும் வராரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அப்பா போயிட்டு அவரோட சேரில் அப்படியே சாஞ்சு படுத்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அப்படியே அவர் காலை பிடிச்சி விட்டு, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றீங்க. அவர் சொல்லுமா என்ன பேசணும், நோக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது இல்லைங்கப்பா, அது இந்த இந்த கல்யாண சமாச்சாரம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் இழுக்கிறீங்க. அவர் நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நோக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த வாரம் சனிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வரா, மாப்பிள்ளை லண்டன்லேருந்து வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. என்னப்பா சொன்னீங்க? அதுவா, மாப்பிள்ளை லண்டன்லேருந்து வரேன்னு சொல்லிட்டாமா, இந்த வாரம் சனிக்கிழமை நோக்குக்கு பொண்ணு பார்க்க வரா, அம்மாட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச பலகாரம் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பலகாரம்னா நான் என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்கிறேன், அம்மாவும் நீயே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்கோ சரியா? எல்லாம் தயாராக இருக்கணும். அன்றைக்கி மாப்பிள்ளை வர அன்றைக்கி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, முன்னாடியே எல்லாம் நல்லா ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சிடணும், புரியுதானுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூஞ்சி சுருங்கி போயிடுது மாப்பிள்ளை வராருன்னொன்னே. உங்களுக்கு சுத்தமாக அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. உங்களுக்கு உங்கள் ஸ்டடீஸ் மேலே வந்து லைக் வந்து முடிக்கணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப்னு கொஞ்சம் இருக்குது. உங்கள் வீட்டில் லைக் நீங்கள் ஐயர் பொண்ணுன்றதுனால என்னமோ ரொம்பவே குறுக்கி லைக் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் உங்களை எதுலேயும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோஷனே இல்லாமல் கொஞ்சம் இதுவாகவே வளர்க்குறாங்க உங்கள் வீட்டில். உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு 4 இடம் போகணும் எல்லாம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, பட் உங்கள் வீட்டில் அதுக்கான இது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் யோசிச்சுட்டே இருக்கும்போது நைட்டு நீங்கள் அப்படியே தூங்கலான்னு போகும்போது தேங்க் சொன்ன வேர்டு உங்களுக்கு அப்படியே ரீவைன் ஆகுது. லைக் நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவேன், உங்கள் அப்பா எப்படியும் நீ பேசுகிறதுக்கு ஒத்துக்க மாட்டார், நீ என்னை தேடி தான் வருவேன், நான் வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது உங்கள் மைண்டுக்கு வருது. நாளைக்கு வேலையாக போய் அவரை போய் மீட் பண்ணி அடுத்த ஐடியாவை கேட்கணுன்னு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி மறுநாள் ஆகுது, காலேஜுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி காலேஜை கட் அடிச்சுட்டு நீங்கள் நேராக வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. மயிலாப்பூரில் இருக்க உங்கள் வீடு, நீங்கள் மயிலாப்பூரில் இருக்க ஒரு அக்கரகாரத்தில் தான் இருக்கீங்க. அங்கேருந்து வில்லிவாக்கத்துக்கு நீங்கள் பஸ் பிடிச்சி வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஒரு தனியால் தான் வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடல, நீங்கள் மட்டும்தான் வரீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகவே ஸ்டேஷனாக இருக்குது. நம்ம எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணும், இவாளை பார்க்க நம்ம ஏன் போகணும், நம்ம பேசாமல் வேறு யார்கிட்டயாச்சும் ஐடியா கேட்டுக்கலாம், இவா கிட்ட தான் கேட்கணுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு டைட்டாக நிற்கிறீங்க. அங்கே அப்போ ஒரு போலீஸ் வர்றாரு. வந்து இங்கே எதுக்கு நிற்கிற, போகிற வர வழியிலலாம் நிற்கக்கூடாது, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன கேஸு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேஸெல்லாம் இல்லை,
கிம் தயாங் சாரை பார்க்கணும். ஆ, நாளைக்கு நாளைக்கு ஆயிடுத்து எனக்கு. அவரை பார்த்துட்டு போக கொஞ்சம் வழி விட்டெல்லாம் பார்த்துட்டு போயிடுவேன். அ கிம் தேங் சாரை நீ ஏன் பார்க்கணும்? நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவகிட்ட சொல்லுங்க, ஒய்யன்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. பிகாஸ் தயாங் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர். ஸோ அவங்களுக்கு தெரியும்னும் போது இவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும். ஸோ அதனால உங்களை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு இங்கே நேராக தேங்கோட அந்த கேபின் ஓப்பன் பண்ணிட்டு போனால் இங்கே தேங்க போட்டு பொலன்னு அன்றைக்கி 2 திருடனுங்க தப்பிச்சு போயிருப்பானுங்க தெரியுமா? அவனுங்க மாட்டியிருப்பானுங்க, பிடிச்சிருப்பாங்க. இங்கே போட்டு தேங்க பொலந்து எடுக்கிறாரு. லைக் ஒரு 40 பவுன் நகை திருடிட்டு தான் போயிருப்பானுங்க. ஸோ அந்த நகை எங்கே இருக்குது ஏதுன்னு கேட்டு விசாரித்து பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேபினை ஓப்பன் பண்ணும் போதே அலறல் சவுண்டு. நீங்கள் அப்படியே என்ன என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே அந்த போலீஸ்காரு நேராக போய் தேங்கிட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே தயாங் போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருக்காரு. உண்மையை சொல்லி தொலைங்கடா அப்படின்ட்டு இங்கே அந்த போலீஸ்கார் திருப்பியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே தேங் என்னையா என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும் போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு கத்துறாரு. சார் அது இல்லை சார், உங்களை பார்க்க யாராக இருந்தாலும் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இல்லை சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு, பேர் வையன்னு சொல்லிச்சு அப்படின்னு ஒன்று தேங்க இங்கே ஓங்கி குத்தலான்னு போகும்போது அப்படியே இங்கே அந்த போலீஸை பார்க்குறாரு. என்னது பேர் ஒயன்னு சொல்லிச்சு சார், காலேஜ் படிக்குது போல், உங்களை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு. ஓ ஓ ஓகே சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை 2 பேரும் லாக்கப்பில் போடு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை இந்த திருடனுங்களை தூக்கிட்டு போய் லாக்கப்பில் போட்டு இங்கே தாங் செம்ம அடித்து கையிலலாம் ரத்தமாக இருக்கும். அவர் கட் பண்ணி வேற போட்டுட்டு இருந்திருப்பார். அவர் போய் ஷர்ட்டை மாற்றிட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டில் போட்டுக்கிறாரு, காக்கி பேண்ட்டு மேலே ஒயிட் ஷர்ட் மாற்றிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சேரில் அவர் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அந்த போலீஸ்கார் வந்து மா சார் வந்துட்டாரு, நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்கை கெட்டியமாக பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஏதோ கதவை திறந்தோடனே தேங் வந்து ஏதோ ஃபைலில் தான் ஏதோ சைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நேராக போயிட்டு போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி சொரான்றீங்க. அவர் சொன்னல எப்படியா இருந்தாலும் வருவேன்னு சொன்னனா இல்லையா, என்ன சொன்னார், உன் தோப்பானார் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் என்னை பேசவே விடலை, ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ. இந்த வாரம் சனிக்கிழமை என்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டா. லண்டன்லேருந்து மாப்பிள்ளை வராளாம், இன்ஜினியரிங் மாப்பிள்ளை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் போலீஸ்கார் உங்களை பார்த்து நீங்கள் சொன்னேன்ல எனக்கு உதவி செய்கிறேன்னு, அதான் ஏதாவது ஐடியா கொடுங்களேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. அவன் மூஞ்சி மொக்கரை கட்டையும். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எப்படியாவது நின்றுட்டு ஐடியா கொடுங்க போலீஸ்கார் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட இப்போ மேலே கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு அவரை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே அவர் என்ன மேலே கீழே பார்க்குற என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை இங்கே கமிஷனர்னு சொன்னேலே, இப்படி டிராஃபிக் போலீஸ் கெட்டப்பில் இருக்கேள், அதான் ஒரு வேளை என்கிட்ட பொய் சொன்னேலோ அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே தான் டிராஃபிக் போலீஸா, கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு கமிஷனர் சீட்டில் வந்து உட்காந்தா டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அவருக்கு மனசே கேட்கல. என்ன பண்ணுறாரு, அவரோட நேம் போர்டு இருக்குல்ல கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு எடுத்து மூஞ்சிக்கிட்டே காட்டுறாரு. அப்படின்ட்டு ஓ ஒரிஜினல் போலீஸ் தான், சாரி சார், சாலி போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உனக்கு ஐடியா வந்துடுச்சு அப்படின்னோடனே என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை, வர மாப்பிள்ளைக்கிட்ட நீ நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிடு அப்படின்னா. என்னது நீங்களும் நானும் லவ் பண்ணுறோமா, எப்பத்துலேருந்து அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஆசையோ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது இல்லை, எதுக்கு நான் அப்படி போய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படி சொன்னீங்கன்னா நான் போலீஸ்காரன், தேவையில்லாமல் பிரச்சனை வராது. லைக் ஓகே இந்த பொய் தானே, அப்புறம் எதுக்கு நீ வந்து இது பண்ணுற, நான் போலீஸ்காரன், அதனால் ஆப்போசிட்டில் இருக்கவன் கொஞ்சமாச்சும் பயப்படுவான், அதை வெளியில் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி அதை பெருசாக்க மாட்டான்ல, அதான் நானும் அவன்கிட்ட நானும் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவன் தனியாக எங்கேயாவது வரும்போது நான் லைக் வந்து அவனை போய்ட்டு பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன், அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ அவன் ஊரை பார்த்துட்டு போயிடுவான், உனக்கும் ப்ராப்ளம் சால்வ்,
எப்படியாவது போய் தான் உங்கள் வீட்டில் நான் வந்து எப்படியோ இது பண்ண போகிறதில்ல. அதனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் மண்டைக்கு வந்து ஒரே ஐடியா அப்படின்னோடனே, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பண்ணிடுங்கோ. இந்த சனிக்கிழமை எங்கள் பொண்ணு பார்க்க வரா. நான் அவன்கிட்ட நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு போலீஸ்காரோட தொடர்பு இருக்குன்னு அப்படின்றீங்க. அவர் போலீஸ்கார் கூட தொடர்பு இருக்குது இப்படி தான் சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் இப்படியே தான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு போலீஸ்கார் கூட தொடர்பு இருக்குது, நானும் அவரும் காதல் பண்ணுறோம், அதனால் நீ வந்த வழியாகவே பார்த்துட்டு போடா மாங்கான்னு சொல்லி அவனை வந்த வழியாகவே அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தாங்க சிரிப்பு வருது. எதுக்கு இப்போ சிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அவனும் இல்லை மம்மி, இப்படியே பேசி அவனை அமுச்சு விட்டுடு, ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் போலீஸ்கார், எனக்கு யாரும் இவ்வளோலாம் உதவி செய்வாளான்னு தெரியல. ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி எனக்காக நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களே. உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக வரணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ரொம்ப நன்றி அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு யார் எதுன்னு தெரியாமல் இவ்வளோ உதவி செய்கிறீங்களே. நீங்கள் கண்டிப்பாக நல்ல போலீஸ்கார் தான். நான் கூட உங்களை பார்க்கும் போது போலீஸ்காருன்னு நினச்சிட்டேன். தப்பு அப்படின்ட்டு இங்கே வாயில் போட்டுக்கிறீங்க. தயாங்கு ஏன் இவன் நம்மளை போலீஸ்ன்னு நினைக்கிறான், நம்ம வேணால் அப்படியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அந்த மேலே முடிஞ்சதில்ல, காலேஜுக்கு கிளம்பிப்போ அப்படின்றாரு. நீங்கள் காலேஜுக்கெல்லாம் போக முடியாது, இன்னும் 1 மணி நேரத்தில் காலேஜ் முடிஞ்ச கணக்காயிடும். அதுக்கப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு தான் போவேன். அப்போ இந்த 1 மணி நேரம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கேயே எங்கேயாவது ஏதாவது பார்க்கு இதுலையாவது உட்காந்துட்டு அப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்க்கலாம் வேணாம், இங்கே உட்காந்துக்கோ, இங்கே என் ரூம்லேயே உட்காந்துக்கோ, இங்கே தான் சேஃப் ஃபஸ்ட்டு ப்ளேஸ், இங்கே என் ரூம்லேயே உட்காந்துக்கோ. உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணும்னா உனக்கு உள்ளே ஒரு போலீஸ்கார் விட்டார்ல அவர்கிட்ட சொல்லு, இல்லை என்கிட்ட கூட சொல்லு, உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் காலையில் சாப்பிடலை, லைட்டாக பசிக்கிறது, ஒரே ஒரு மசாலா தோசை கிடைக்குமா அப்படின்னு இழுக்கிறீங்க. அவர் என்னடா இவ ஒரு காஃபி இல்லை டீ கேட்பான்னு பார்த்தா டைரெக்டாக மசாலா தோசைக்கு போகிறா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்கு சிரமம்னா வேணாம், எனக்கு அது வேண்டாம் அப்படின்றீங்க. அவர் அதான் வாயை தந்து கேட்டுட்டல, அப்புறம் எதுக்கு, உட்கார் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு மசாலா தோசை ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த போலீஸ்காரன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் இவர் எதுக்கு காசு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேக்லேருந்து லைக் சில்லற காசெல்லாம் பொறுக்கி அந்த மசாலா தோசையோட பில்லை பார்க்குறீங்க எவ்வளோன்னு. அதில் கரெக்டாக 74 ரூபா சம்திங் போட்டிருக்கு. 74 ரூபா கரெக்ட் சேஞ்ச் எடுத்து டேபிள் அப்படியே நீட்டுறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு நான் சாப்பிட்டதுக்கு நான் தான் காசு கொடுப்பேன், எனக்கு நான் மற்றவங்க காசு கொடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நான் சாப்பிட்டதுக்கு நான் தான் கொடுப்பேன். நாளை பின்ன நான் சாப்பிட்டதை சொல்லி காட்டிட்டா நான் என்ன பண்ணுறது, அதான் இந்தாங்கோ அப்படின்னு நீங்கள் அப்படியே காசு நீட்டுறீங்க. இங்கே யாரா இவன் இந்த 74 ரூபாவில் நான் அப்படியே சொல்லி காட்டிட்டாலும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டேட் பண்ணுறேனே போய் சொல்ல போகிறேன் இப்போது நான் 74 ரூபா மசாலா தோசையை சொல்லி காட்டுருவேன், நீ எவ்வளோ ஒரு நம்பிக்கை இது பறிவிலுக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நீங்களும் மசாலா தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இது கரெக்டாக ஒரு 1 hour கழிச்சு உங்கள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு, சரி போலீஸ்கார் உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு டாட்டா சொல்லிட்டு நேராக கிளம்புறீங்க. இங்கே தேங்க உங்களே தான் அப்படியே ஸ்மோக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறா, என்னை நம்பி நான் சொன்ன வார்த்தைக்காக இவ்வளோ தூரம் அவள் கிளம்பி வந்திருக்காளான்ற மாதிரி அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே அப்படியே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்க்கலாம். தேங்காய் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிருப்பார். படுத்துட்டு வெட்டத்தை தான் பார்த்துட்டு யோசிக்கிறாரு. லைக் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாரு. எப்படி லைக் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்பி அவள் கரெக்டாக லைக் நீ வந்து என் பேரை சொல்லு நான் சொன்னதை எப்படி அவள் நம்பி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு பொண்ணாக தனியாக அதுவும். அப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தப்புன்னு ஏஞ்சி போய் அவர் போலீஸ் சட்டை இருக்கும் அந்த பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு வளையல் ஒன்று எடுக்கிறாரு. பார்த்தா அது உங்கள் வளையல் தான். அன்றைக்கி வந்து நீங்கள் தண்ணி அடிக்கும் போது எந்திரிச்சு ஓடும் போது அவர் உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு நான் சொல்லியிருப்பேன்ல, அப்போது அவர் உங்கள் கையை பிடிக்கும் போது அவர் கையோடவே உங்களோட ஒரு வளையல் ஒரே ஒரு வளையல் மட்டும் கண்ணாடி வளையல் வந்திருக்கும். அதை எடுத்து அவர் அப்படியே பேக்கெட்டில் வச்சுருப்பாரு. ஸோ அதை தான் எடுத்து பார்த்துட்ருக்காரு.
சரியான லூஸ் மாமி பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிக்கிறாரு அவர். அவருக்கு ரொம்ப 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 லைக் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ க்யூட்டாக, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்படியே அந்த கண்ணாடி வலையில் பார்த்துட்டு அவரோட நைட் ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு தயாங். ஸோ டேஸ் இப்படியே போக கரெக்டாக சனிக்கிழமையே வந்துடுது. உங்களை பொண்ணு பார்க்க லண்டன்லேருந்து ஆள் வந்துடுறாங்க. வரவங்கன்னா அப்படியே நீங்கள் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் பலகாரம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க அவனை பார்த்து. உங்களுக்கு சுத்தமாக சிரிப்பே வரல. அந்த மாப்பிள்ளை என்ன பொண்ணு ஏன் நம்மளை பார்த்து முறைக்கிறா? மாமா பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஏன் இங்கே உங்கள் அப்பா, ஐயோ அதெல்லாம் சம்மதம் தான் தம்பி, கேட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம், நீங்கள் அதெல்லாம் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்ல, அப்போ மாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் பொண்ணு கூட நான் கொஞ்சம் தனியாக பேசலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்க, நீங்கள் வாடி மாப்பிள்ள, இதுக்கு தான் உனக்கு காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. இங்கே அந்த பையனும் கேட்கலாம் உங்கள் அப்பாட்ட. உங்கள் அப்பாவும் தாராளமாக இந்த காலத்துலலாம் ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா சொல்ல, நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. கொஞ்சம் லைக் அவங்க வீட்டிலே வந்து பின்னாடி கொஞ்சம் அந்த கிணறு இறைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து மடிசார் சாரி தான் கட்டியிருக்கீங்க. அவர் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு அந்த மாப்பிள்ளை. இங்கே நீங்கள் நோக்கு தெரியுமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றீங்க. அவர் என்னம்மா வயன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்னை விருப்பப்பட்டு தான் அவ்வளோ தொலைவில் இருந்து எனக்காக வந்தேலா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லையா பின்ன, கிளியாட்டம் இங்கே எனக்கு ஒரு மாமா பொண்ணு இருக்கும்போது நான் ஏன் வரக்கூடாது, உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் நீங்கள் வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுதே அப்படின்றீங்க. ஏன் வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் ஒரு போலீஸ்கார காதலிக்கிறேன் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்க்குறான். நீங்கள் ஆமாம், அவர் பேர் கிம் தயாங், வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் கமிஷனராக இருக்கார். இப்போது நான் உங்ககிட்ட இதை சொன்னதையே நீங்கள் வெளியே யார்கிட்டயாவது சொன்னால் உங்களை சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா என்னான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் நம்பலைன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இடுப்பில் ஃபோன் இருக்கும் எடுத்து தேவாங்கோட நம்பர் நீங்கள் அன்றைக்கி வாங்கியிருப்பீங்க. ஸோ தேவாங்க கால் பண்ணி போலீஸ்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரீங்க. அப்படியே ஏங்க இங்கே பாருங்கோ, என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கிட்ட நான் ஃபோனை கொடுக்குறேன், உங்களுக்கும் எனக்கும் என்னன்றதை கொஞ்சம் சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவாங்கிட்ட லைக் வந்து சொல்கிறீங்க. இங்கே தேவாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு அவேர்னஸே இல்லாமல் அவர் ஆக்சுவலி சாப்பிட்டு இருந்திருப்பார். ஸோ அவங்க அம்மாவை எடுத்து ஸ்பீக்கரில் போடுமான்னு சொல்லியிருப்பார் ஃபோனை. அவங்க அம்மா ஸ்பீக்கரில் போடவும் ஒரு பொண்ணு ஏங்கோ வாங்கோ போங்கோன்னு பேசுகிறது அவங்க அம்மா கேட்டுடுறாங்க. இங்கே தேவாங் முழிக்கிறாரு. ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே தான் இப்போ தான் பார்க்குறாரு. இங்கே அந்த மாப்பிள்ளைக்காரு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை ஃபோன் வைக்கவும், இங்கே தேவாங்கு நீ தான் அந்த லண்டன்லேருந்து வந்த பையனா அப்படின்னு அந்த தேவாங் கேட்குறாரு. இந்த மாப்பிள்ளை ஆமாங்க சார், பையனை எதோ சொல்கிறா, அதெல்லாம் உண்மைங்களா, நீங்களும் பையனும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இங்கே தேவாங்கம்மா காதலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாயில் கைய வைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு. இங்கே தேங்கு ஆமாம், நான் வேணாம் 1.5 வருஷமாக நானும் வேணும் லவ் பண்ணுறோம். அவள் வீட்டுக்கு தெரியாது. ஆக்சுவலி அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் பேசலான் இருந்தேன். ஸோ அதனால் நீயே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, இல்லை முட்டி தட்டி கம்பி என்னை விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க மிரட்டுறாரு. இங்கே அந்த பையன் ஐயோயோ நான் வந்த வழியாகவே போயிடுறோம், நீங்களே வயனை கட்டிக்கோங்கோ, எனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி வயன் கேட்டாது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவன் கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த ஆள். இங்கே நீங்கள் நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குதிக்கிறீங்க. இங்கே தேங்க அவங்க அம்மா தான் பேன்னு பார்த்துட்ருக்காங்க நடக்கிறதெல்லாம்.
நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ போலீஸ்கார் என்ன பண்ணேன், ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு இப்போ மட்டும் நீங்கள் நேரில் இருந்தீங்களா நான் உங்களை கட்டியே பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் பாய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. இங்கே தேங்க அம்மா என்னடா நடக்குது, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தேங்கு அம்மா அதில் அன்றைக்கி கேஸ் விஷயமா போகும்போது அந்த பொண்ணை எதர்ச்சியாக பார்த்தேன், அதுக்கு ஏகப்பட்ட மனக்கவலை நீ என்னென்னமோ சொல்லிச்சு. சரி அது கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பொய்க்காக நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறதா நான் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா, வீட்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது சும்மா விளையாட்டுக்கு தான், நிஜமாக அவங்க வீட்டில் நம்ம போய் பேசலாம் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. சும்மா அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு படிக்கணும்னு சொன்னான், அதனாலம்மா. அதுக்குன்னு அந்த பொண்ணை லவ் பண்ணுறனாடா போய் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க அம்மா இங்கே பார்க்குறாங்க. இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பொய் தானே, உண்மையிலே பொய் தானா இல்லை உனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா கேட்குறாங்க. இங்கே அதெல்லாம் இல்லைம்மா, அது இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அப்படின்னு இங்கே தேங்க சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா ஏதாவது தேங்கோட அம்மா நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே தேங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, அவங்க அம்மா முன்னாடி இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போகுது. இங்கே தேங்க என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் லைக் நார்மலாக அவர் வந்து இந்த இது போவாங்கல்ல, எப்படி சொல்கிறது, டியூட்டிக்கு அந்த ரோட்லலாம் செக் பண்ணிகிட்டே போவாங்கள்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி. அப்போ போய்ட்டு அப்படியே போகும்போது மயிலாப்பூர் சைடு தான் அந்த பக்கம் தான் வர்றாரு. உங்கள் காலேஜ் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கும் போது உங்கள் காலேஜ்கிட்ட கரெக்டாக வரும்போது நீங்கள் வெளியில் வரீங்க. தேங்க வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணி நிறுத்துறாரு அவர் வண்டியை. அப்படியே வெளியில் வந்து அப்படியே கேஷுவலாக அந்த ஜீப் மேலே ஏறி உட்காந்துட்ருக்காரு தேங்க. நீங்கள் அவரை பார்த்த உடனே அப்படியே உங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் உங்கள் கல்யாணம் நின்று போச்சு. அந்த ஆளே உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, உங்கள் அப்பா அந்த கல்யாணத்தை அப்படி நிறுத்திட்டாரு. அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் தேங்க பார்த்துட்டு குடு ஓடுறீங்க. போலீஸ்கார் ரொம்ப நன்றி போலீஸ்கார், உங்களை எப்படி பார்க்குறதுன்னு நானே நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே இங்கே வந்துட்டேலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங்க என்ன உன் மாப்பிள்ளை போயிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன என் மாப்பிள்ளைலாம் சொல்கிறேன், அதை தான் துரத்தி விட்டோம்ல நம்ம தான், அவன் போயிட்டான் லண்டனுக்கே, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் தோப்பனார் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு என்னை நோண்ட மாட்டா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தயாங்க சரி எனக்கு ட்ரீட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங்க கேட்கவும், ட்ரீட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே நீங்கள் கேட்குறீங்க. தேங்க ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கே, எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கேன்டீனுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா நானும் உங்கள் கேன்டீனுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி நேரம் உங்கள் கேன்டீனுக்கே போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு போலீஸ்கார் உங்கள் கையை பிடிச்சிட்டு வரவும், என்னாடி வயனா யாரோ ஒரு போலீஸ் கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாளுங்க. இங்கே நீங்கள் போலீஸ்கார் கையை விடுங்கோ எல்லாம் பார்க்குறா அப்படின்றீங்க. அவர் வா அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனில் போய் உங்களையும் நீங்களும் அவரும் மட்டும் தனி டேபிளில் போய் உட்காடுறீங்க. இங்கே லைக் வந்து கேட்குறாரு தேங்க உங்களை என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஒரு மாதுளை ஜூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுந்துச்சு போய் அந்த கேண்டீன் அந்த இதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு உங்கள் கூடயே. சரி உன்னை பற்றி சொல்லு, உனக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்க அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தான் நார்மலாக சும்மா தான் லைக் எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, அதை பற்றி பொண்ணுங்களோட சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சால் தான் எனக்கு அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பொண்ணுங்க சைக்காலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு மாமி பொண்ணோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் கேட்குறேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறேலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையாக தான் சொல்கிறேலா, இதுக்காக தான் என்னைய பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேலா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தயாங் என்ன வேறு எதுக்கு நினைக்கிற, உண்மையாக அதுக்கு தான் சொல்லு, உன்னை பற்றி உனக்கு நல்லா பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் அவர் கேட்டதும் போதும் நீங்கள் எல்லாம் லைக் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. வளன்னு தேங்க அப்படியே கண்ணத்து மேலே கையை வச்சு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் கேட்டுட்ருக்காரு. இங்கே தேங்க மாமி நான் கேட்டேன்னு இதெல்லாம் சொல்கிறியா இல்லை யார் கேட்டாலும் அப்படி சொல்லிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நீங்கள்
அதெல்லாம் எப்படி போலீஸ்கார் எல்லாரும் கேட்டால் சொல்கிறது? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேள், பதிலுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னேலோ இல்லையோ, இப்போது உங்களுக்கு ஒரு பொண்ணுங்க சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, அதுக்காக தான் போலீஸ்கார் இதெல்லாம் சொல்கிறேன். மற்றவெல்லாம் வந்து கேட்டால் நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்றீங்க. இங்கே தேங்கு ஆனால் நீ ஓட்டவாய் தான் மாமின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண ஜூஸும் வந்துடுது. ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் தேவங்க என்ன பண்ணுறாரு, சரி மாமி, இன்னைக்கான டைம் ஓவர். நான் டெய்லி வருவேன். எப்போல்லாம் நான் உன்னை கூப்பிட்றேனோ அப்போல்லாம் நீ கேண்டீனில் நீ நானும் மீட் பண்ணி பேசுகிறோம், ஓகேவா? அப்படி இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போகிறோம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? ஏதோ ஹெல்ப் பண்ணீங்கன்றதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஒத்துக்கிட்டேன், ஓகே. அதுக்காக நீங்கள் டெய்லி வருவேல், நான் டெய்லி உங்கள் கூட வரணும்னா இது என்ன நியாயம் போலீஸ்கார் அப்படின்றீங்க. அவர், இந்த நியாயம் இதெல்லாம் என்கிட்ட பேசாத, சரியா? இன்கேஸ் நீ வரலனா இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை காட்டுறாரு. என்னதுன்னு பார்த்தா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேரும் சேர்ந்து இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்பேன்ல, அங்கே வந்து தேங்க என்ன பண்ணியிருப்பாருனா, நீங்கள் கரெக்டாக சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணும்போது தேங்க ஒரு 4 பிக்ஸ் மாதிரி ஒரு கிளிக்குன்னு 4 ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதை எடுத்து காட்டுறாரு. ஆ என்னது இது, இது எப்போ எடுத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர், அதெல்லாம் எடுக்கும்போது எடுத்துட்டேன். என்னை பார்த்தா என்ன போலீஸ்ன்னு உண்மையிலே நினச்சியா? நான் ஒரிஜினல் போலீஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான், அதுதான் என்னோடய எவிடன்ஸ். புரியுதா? இப்போ நீ என்னை டெய்லி மீட் பண்ண வரலன்னு வச்சுக்கோ, நேராக இது உங்கள் காலேஜ் அஃபீஷியல் குரூப்போ இல்லைனா உங்கள் பிரின்சிபலோட நம்பரே வாங்கி டேரெக்டாக அவங்களுக்கே அனுப்பிச்சிடுவேன். காலேஜை கட்டடிச்சிட்டு உங்கள் காலேஜ் பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தேவையில்லாமல் உன்னால் உன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து மாட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா நான் கூப்பிடும் போது ஒழுங்காக வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க பாட்டு ஃபோன் எடுத்து பேக்கெட்டில் போட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் போலீஸ்கார் அப்படின்னு கத்துறீங்க. அவர், மாமி சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ ராதக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடி என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி பண்ணதை அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காடி அப்படின்னு. வயலு அவர்கிட்ட தேவையில்லாமல் பகச்சிக்காது, அப்புறம் நம்ம காலேஜ் சீட்டை கிழிச்சிருவாங்க, ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் வந்துட்டு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இங்கே தேவை உங்களை த்ரிட்டன் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே தான் போகும். லைக் வந்து உங்களை அப்பப்போ வெளியில் கூப்பிட்டு போவார், சும்மா ஜீப்பில் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலேஜ்லேயே விட்டுருவார். இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு. லைக் இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணுறாருனா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் உங்கள் கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் நீங்கள் இன்னசென்ஸாக இருக்கட்டும், த வே ஆஃப் யூ ஸ்பீக், அந்த ஸ்லாங்கு, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் யோசிக்கிற விஷயம், அவரை போலீஸ்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அவர் வந்து யார்கிட்டையும் அவர் அட்டாச்மெண்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டார். ஸோ அதனால் அவர் ஒரு ரிசர்வ்டு டைப், யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸ் ஆகாமல் அப்படி இருக்க ஒரு ஆள். ஆனால் உங்ககிட்ட என்னமோ தெரியல, ஒரு அட்டாச் ஃபீல் அவருக்கு வந்துச்சு. நீங்களே போய் அவரை நம்பினதுனால, அவர் ஜஸ்ட் வந்து நான் வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் இருப்பேன், என் பேர் தேவாங், நீ வந்துடு, என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பினதுனால அவருக்கு உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை உங்கள் மேலேயும் அவருக்கு வந்துடுது. ஸோ அதனால் அவர் வந்து உங்களை பார்க்குறது, மீட் பண்ணுறது, பேசுகிறது, இந்த மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அதனால தான் இந்த ரிட்டன் பண்ணி உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ டேஸ் இப்படியே போகுது உங்கள் 2 பேருக்குள்ளே. உங்களுக்குமே தேங் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. லைக் எப்படின்னா, அவர் வந்து நல்லவர், அவர் ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு ஆள். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் அவர் கூட வெளியே சுற்றிருப்பீங்க. அவர் ஒரு வாட்டி கூட உங்களை தப்பாக பார்க்குறதோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி லைக் இப்போ அந்த பெரிய போலீஸுங்கெல்லாம் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி தப்பாக பொண்ணுங்களை இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதோ, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதுக்கு தான் பயந்துட்டு இல்லை நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் போக போக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இன்டென்ஷன் வந்து அது இல்லை, அவர் ஜஸ்ட் நம்மக்கிட்ட பேசி பழகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்குமே தேங்காவோட நல்ல இன்டென்ஷன்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ நீங்களும் அவர்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகிடுறீங்க ரொம்ப. ஸோ 2 பேரும் இப்படியே பழகிட்டே போக தேங்க வந்து ஒரு 2 நாள் அவங்க காலேஜ் பக்கமே வரல. நீங்கள் அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஆனாலும் அவர்கிட்டேருந்து ரிப்ளையே இல்லை. உங்களுக்கு ஏன் வரல இவர், ஏன்னா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்டாக 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் உங்கள் காலேஜ் கிட்டே அவர் ஜீப் நிற்கிது. நீங்கள் அந்த ஜீப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவர் வந்திருக்காரான்னு தேடி தேடி பார்க்குறீங்க. பார்த்தா கேன்டீனில் அவர் வந்து வழக்கம் போல் அவர் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கும் மாதுளை ஜூஸ் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் போயிட்டு ஏன் 2 நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே மேலே பார்த்துட்டு,
மாமி வந்துட்டியா? உட்கார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீங்கள் முதல்ல நான் கேட்டதுக்கு சொல்லுங்கோ, ஏன் 2 நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இவர் என்ன உரிமையாக கேட்குறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. தேங்கும் கொஞ்சம் வேலை இருந்தது மாமி, அதான். வேலை இருந்தால் ஃபோனை கூட பார்க்க மாட்டேலா? ஒரு மெசேஜ் நான் எவ்வளோ மெசேஜ் போட்டேன்னு தெரியுமா? ஒரு மெசேஜ் பார்க்குற பழக்கம் இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆபத்து அவசரத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி உட்காரு அப்படின்றாரு. நீங்களும் உட்காந்துட்டு அந்த ஜூஸை தான் அப்படியே முறைச்சி குடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சாங் மேலே கோவன்றதை நீங்கள் காட்டுறதுக்காக அப்படி பண்ணுறீங்க. அவர் ஏன் மூஞ்சி இப்படி இஞ்சி தேவை குரங்கு மாதிரி வச்சுருக்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லாமல் கொல்லாமல் ஏன் 2 நாள் வரல, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது தயாங்கு நான் வராததுக்கு இவளுக்கே ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. சரிங்க, தேவாங்க என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே, அதுக்கு பதிலாக நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக போயிட்டு காரை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜீப் தான், போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கும். அது வந்து போலீஸ் ஜீப் மாதிரின்னு கிடையாது, அவரோட அஃபிஷியலாக அவர் யூஸ் பண்ணுற ஜீப். ஸோ அதில் ஏற்றி உங்களை நேராக வந்து ஒரு தேட்டர் வாசலில் போய் நிற்கிது. என்னென்னு பார்த்தா நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு தேட்டர் போகணுன்றது ரொம்ப பிடிக்கும், திருட்டுத்தனமாக தான் போவீங்க, லைக் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு, படம்லாம் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ தேங்க உங்களை இப்போ தேட்டருக்கு தான் படம் பார்க்க கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் என்னத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்ன, உனக்கு தான் படம் பார்க்க பிடிக்கும்னு சொல்லியிருக்கல, வா, எனக்கும் ஒரு கொஞ்ச நாள் நானும் ஃப்ரீ தான், எப்படியோ ஒரு படம் முழுசாக பார்க்கலாம், தப்பில்லை, வா, எப்படியோ யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தான் பார்த்துருப்பேன், எப்படியோ நீயே கூட தானே இருக்க, வா நீ நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு இவர் ஏன் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் போய் படம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. தேவங்க அங்கே ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்களும் தேவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணுறாரு நம்மளுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே நீங்கள் தேவங்க அப்படியே தேவங்க பார்க்குறீங்க, ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, தேவங்க பார்க்குறீங்க, ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. அவர் தலை திரும்பி திரும்பி திரும்புறதை பார்த்துடுறாரு. திரும்பி மாமி என்ன, ஸ்க்ரீன் அங்கே தானே இருக்குது, எங்கே இங்கே என்னத்தை பார்த்துட்ருக்க, ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் பாப்கார்ன் வேணும் அப்படின்றீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பு வருது. குழந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள். அவர் சரி நீ படம் பார்த்துட்டு இரு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வர்றாரு. பட் ஆக்சுவலி நீங்கள் பாப்கார்னுக்காக அவரை பார்க்கல, அவரை சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க. பட் அவர் கேட்கும்போது அவர்கிட்ட அப்படியே சொல்ல முடியுமா? அதனால் நீங்கள் பாப்கார்ன் வேணும்னு சொல்லி மழுப்பிருப்பீங்க. தேங்கும் இங்கே உங்களுக்கு பாப்கார்ன்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே படம் பார்க்குறீங்க. படமும் அங்கே முடியுது. இப்போ தேங்கு அப்படியே வாட்சை பார்க்குறாரு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது நீங்கள் நம்ம ஏன் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. தோப்பாரா என்ன, 4 எடுத்து 4 எடுத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேணான்னா விடுங்கோ, என்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுடுங்கோ, நான் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறேன். நான் ஆற்றுல பஸ்ஸு லேட் ஆகிடுச்சுன்னு ஏதாவது சாக்கு சொல்லிக்கலான்னு பார்த்தேன், வேணான்னா விடுங்கோ அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. இங்கே தான் சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க 2 பேரும். ஸோ ஒரு தனி கேபினெட் மாதிரி இருக்குது, அவங்க நீங்களும் தேவங்க மட்டும்தான் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே நீங்களும் தேவங்க ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. தேவங்க வந்து நான் வெஜிடேரியன், ஓகேவா? தேவங்க வந்து டோட்டலாக நான் வெஜிடேரியன். அவர் வந்து நான்வெஜ்னால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்து நான் வெஜிடேரியன் திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்றாரு. இங்கே நீங்கள் வெஜ் திங்ஸ் தான், லைக் நீங்கள் ஒரு 3 டிஷ்ஷோ சம்திங் தான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு மெயின் கோர்ஸ், 2 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே வெஜ்ஜு, கோபி, மஷ்ரூம், அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி எல்லாமே வெஜ்ஜில் தான் சாப்பிட்றீங்க. இங்கே தேங்க உங்களை பார்த்து ஒரு மார்க்கமாக பார்க்குறாரு. அவர் பிளேட்டு ஃபுல்லாக ஓடுறது, பறக்கிறது, தாவறது எல்லாம் அங்கே இருக்குது. இங்கே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆடு மாடு திங்கிறதெல்லாம் வாங்கி தின்னுட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் பார்க்குறாரு. பட் ஆனால் அவர் உங்ககிட்ட வந்து கேட்டு உங்களை எம்பாரஸ்லாம் பண்ணல. இங்கே அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேவாங் பில் பே பண்ணுறாரு. பில் பே பண்ணும்போது நீங்கள் என்ன வழக்கம் நீங்கள் அவர் பே பண்ணிடுறாரு. பட் ஆனால் நீங்கள் வழக்கம் போல் உங்களோட பேக்லேருந்து சில்லற காசெல்லாம் பொறுக்கி எடுக்கிறீங்க அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. பிகாஸ் உங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்குல்ல, லைக் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் தான் பே பண்ணுவீங்கன்ற பாலிசி இருக்கிறதுனால பேக்லேருந்து காசெல்லாம் பொறுக்கி எடுக்கிறீங்க. தேவாங்குக்கு புரிஞ்சு போச்சு இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் பாதி சிரிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. நீங்கள் கரெக்டாக உங்களோட டிஷ்ஷுக்கு மட்டும் பார்க்குறீங்க எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா அது லிட்டரலி ஒரு 400 சம்திங் வந்திருக்கு.
உங்கள் பேக்கில் இருக்க மொத்த சில்லற காசையும் எடுத்து கரெக்டாக ரூ. 400 சேஞ்ச் அவர்கிட்ட அப்படியே தள்ளுறீங்க. அவர் சரிங்க மாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் 2 பேரும் இப்போ அப்படியே போகிறீங்க. பார்த்தா வெளில செம்ம மழை. நேராக குடு குடு குடுன்னு ஓடி போய் 2 பேரும் ஜீப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இங்கே தேங் வந்து லைக் வந்து அவரும் நனைஞ்சிடுறாரு, நீங்களும் நனைஞ்சிடுறீங்க செம்மையா அந்த மழையில். உங்களோட முடியெல்லாம் செம்மையாக ஈரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை வந்து நம்ம தோட்டி விடுவோம்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் 2-3 முடி அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. தேங் வந்து அப்படியே அவருக்குமே மண்டெல்லாம் செம்ம ஈரமாக இருக்குது. அவருமே அப்படி தான் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணி விடுறாரு, ரஃபில் பண்ணுறாரு ஒரு ஹேரை. அப்படியே தண்ணிலாம் தெறிக்குது அந்த மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடியிலேருந்து டவல் மாதிரி எடுக்கிறாரு. அவரோட ஜீப்பில் வச்சுருப்பார் போல். பின்னாடியிலேருந்து எடுத்து அப்படியே எடுக்கலான்னு போகும்போது அப்படியே உங்களோட உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட ஃபேஸ்லேருந்து விளையாடுற ரெயின் ட்ராப்ஸ், அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நேராக உங்கள் லிப்ஸ் கிட்ட பார்த்தா அந்த ஹேரெல்லாம் அப்படியே ஓட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டவல் எடுத்து உங்ககிட்ட தான் அப்படியே திரும்பிட்டு தான் கொடுக்குறாரு. இந்தா டவல் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தேங்க உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் இல்லை ஏதோ சொல்ல வரேன் சொல்லுங்கோ அப்படின்றீங்க. அவர் எதுவுமே சொல்லலை, கம்முன்னு தான் இருக்காரு. இங்கே நீங்கள் நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டயாங் இங்கே என்ன அப்படின்றாரு. நீங்கள் இல்லை இன்கேஸ் வருங்காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு மாமி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போயும் நீங்கள் இதே மாதிரி தான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவேலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. தேங்குக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு சிரிப்பு வருது. டேரெக்டாக கேட்குறத விட்டு எப்படி கேட்குறா பாரு அப்படின்ற மாதிரி. இங்கே தேங்கு ஆமாம் என்ன பண்ணுவேன்னா, அந்த எனக்கு இன்கேஸ் மாமி பொண்ணு கூட கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு நான் 1 கிலோ மட்டன், 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ஃபிஷ் எல்லாம் வாங்கி வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு செஞ்சு கொடுன்னு தொல்லை பண்ணியே சாவடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறேன், அந்த பொண்ணு எவ்வளோ பாவமாக இருப்பா, அவளுக்கு எப்படி இப்படியெல்லாம் செய்ய தெரியும், அவள் அதெல்லாம் பார்த்தாலே தெரிச்சு ஓடுறா பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பாவம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எதுக்கு இப்போ என்னமோ ஒன்றை பண்ண சொல்கிற மாதிரி நீ ஏன் இவ்வளோ குதிக்கிற, நான் என்ன உன்னையா சொன்னேன், ஏன் வருங்கால பொண்டாட்டி மாமி பொண்ணாக இருந்தால் அப்படி சொன்னேன், அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது அங்கே நான் சும்மா தான் சொன்னேன், அவளுக்கு பிடிக்கலன்னா அதை நான் அவள் முன்னாடி சாப்பிட்றதோ இல்லைனா அவளை செய்ய சொல்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவளுக்கு பிடிக்கலன்னா நான் வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், அவளுக்கு தெரியாமல், அவளை கஷ்டப்படுத்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்லவும் நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு கம்முனு கீழே தான் பார்த்துட்ருக்கீங்க. தேவங்களுக்கு புரியுது நீங்கள் எதை மீன் பண்ணி கேட்குறீங்க, எதுக்காக அப்படி கேட்குறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ அவர் கம்முன்னு தான் இருக்கார். காரை இன்னுமே அவர் ஸ்டார்ட் பண்ணல. அப்படியே தான் 2 பேரும் அப்படியே செம்ம மழை. ஸோ அதனால அவர் அப்படியே வெயிட் பண்ணுறாரு கொஞ்சம் மழை நிற்கிட்டோன்ட்டு. இப்போ அப்படியே மாறி மாறி ஐ கான்டாக்ட் தான் வச்சுக்கிறீங்க. இங்கே தேங்க உங்களை பார்க்குறாரு, நீங்கள் தேங்க பார்க்குறீங்க, மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் தேங்க உங்ககிட்ட அப்படியே வராரு. நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சீட் பெல்ட் போடல, கார் எடுக்க போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுக்க போகிறீங்க. தேங்க அதுக்குள்ளே அந்த பக்கத்தில் இந்த சீட் பெல்ட்டை பிடிச்சி அவரே இழுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க வந்து சீட் பெல்ட் அப்படியே கிளிக்குன்னு அப்படியே அந்த இதை போட்டு விட்டுட்டு உங்களை தான் ஐ டு ஐ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே ஐ கான்டாக்ட் பார்க்கவும் தேங்க என்ன பண்ணுறாரு, உங்கள் ரைட் ஐ பார்க்குறாரு, லிப்பை பார்க்குறாரு, திருப்பி லெஃப்ட் ஐயை பார்க்குறாரு. இப்படியே பார்த்துட்டு மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கே ஒரு மாதிரியா வியர்டாக லைக் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு புதுவித ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக ஒரு பையன்கிட்ட இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேங்கோட தான் அந்த மாதிரி நீங்கள் ஃபீலே பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் அவர் பண்ணுறது உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது உங்கள் பாடியிலையுமே. அவர் பார்க்குறதே உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க.
அவர் ஒன்றுமே பண்ணலை. அப்படியே மாறி மாறி பார்த்துட்டு உங்கள் லிப்ஸ் பக்கத்தில், நாட் இன் லிப்ஸ், உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் அந்த கண்ணம் இருக்கும்ல, அங்கே கிட்ட கிட்டத்தட்ட லிப்ஸ் கிட்ட அங்கே வந்து லைட்டாக அப்படியே பக்கத்தில் வந்து அப்படின்னு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் ஒன்றுமே பேசலை. அவர் பாட்டு அந்த லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு நேராக வண்டியை ஓட்டிட்டு வண்டியை எடுத்துட்டாரு. உங்களுக்குமே கையெல்லாம் என்ன நடுங்குது, கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கையை மாறி மாறி பிசைஞ்சிட்டு அப்படியே கம்முன்னு ஜன்னலை பார்த்துட்டு வரீங்க. எதுவுமே பேசலை, எதுவும் அவரை கேட்கவும் இல்லை. நீங்கள் ஏன் கிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி எதுவுமே கேட்கல. நீங்கள் பாட்டு கம்முன்னு தான் வரீங்க. தேங்காய்க்கு இங்கே புரியுது நீங்கள் செம்ம நர்வஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே தான் இருக்கார். கரெக்டாக போயிட்டு உங்கள் காலேஜ் வாசலில் நிறுத்துறாரு. நிறுத்தும் போது நீங்கள் இறங்கலான்னு அந்த சீட் பெல்ட்டெல்லாம் கழட்டும் போது தேங்க உங்களை பார்த்து வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படின்னு திரும்புறீங்க. ஒரு 2 வீக்ஸ் இங்கே இருக்க மாட்டேன், நான் ஒரு கேஸ் விஷயமா வியட்நாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 வாரமாவா இங்கே வரமாட்டேலா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம் 2 வீக்ஸ் நான் இங்கே வரமாட்டேன், கேஸ் விஷயமா போகிறேன், ஸோ அதை சொல்லிக்கலான் தான், எனக்காக காத்திருக்காத, அதை சொல்கிறதுக்கு தான் சொன்னேன் அப்படின்றாரு. நீங்கள் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்றாரு. நீங்கள் கரெக்டாக இறங்கலான்னு போகும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் தான் ஏதோ தேடுறீங்க. என்ன தேடுறா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அந்த கோயில் விபூதி இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து மடித்து வச்சுருக்கீங்க. உங்கள் யூசேஜ்க்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க போல். அதை நீங்கள் மடித்து வச்சுருக்கீங்க. அதை எடுத்து அவர் கையை பிடிச்சி அவர் கையில் நீங்கள் கொடுக்குறீங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது பிரசாதம், சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கோ, இல்லை உங்களுக்கு வேலையில் ஏதாவது துன்ப துயரம் ஏதாவது ஏற்படுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது இதை எடுத்து கொஞ்சமாக வச்சுட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. இது ரொம்ப நல்லதாக இருக்கும், சரியா? கடவுளை வேண்டிட்டிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் உங்கள் உடம்பையே பார்த்துக்கோங்க, எந்த விதமான இதுலேயும் தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. அவருக்கு தேவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. பிகாஸ் அவர் அம்மாவுக்கு அடுத்தது அவர் லைஃப்பில் எந்த ஒரு பொண்ணுமே இவ்வளோ கேரிங்காக அவரை பார்த்துக்கிட்டது இல்லை. அவருக்கே லைக் அவங்க அம்மாவோட கேரிங்கே அப்படி உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் நினச்சிருந்தா அவர் வந்து உங்களுக்கு சாப்பிட கூப்பிட்டு போனார், எல்லாம் பண்ணார், முடிச்சுட்டு இறங்கி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இது ரொம்ப சின்ன விஷயந்தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த விபூதியை நீங்கள் கொடுத்துட்டு அவர் கேர்ஃபுல்லாக பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதே அங்கே தேவங்களுக்கு புரியுது. அப்போ அந்த பொண்ணு நம்ம மேலே எவ்வளோ கேராக இருக்கா, லவ் பண்ணுறா நம்மளன்றது அவருக்கு புரியுது. 2 பேரும் சொல்லிக்கல, ஒருத்தர்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்றதை சொல்லிக்கல. ஆனால் 2 பேருக்குமே தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தியாக் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தைரியம் இல்லை, நீங்களாக போயிட்டு அவர்கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் காட்டுறீங்க, அவர் மேலே அக்கறை இருக்கிறன்றதை இப்படியெல்லாம் காட்டுறீங்க. ஸோ அதை அப்போ தான் அந்த விபூதி எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தியாகும் வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கடைசியாக அவர் கையை பிடிச்சிட்டு பார்த்து பத்திரமா இருங்கோ, அங்கே சாப்பாடெல்லாம் என்ன கிடைக்கும்னு தெரியலை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ, நான் 2 வாரம் கழிச்சு உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், மறக்காமல் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே இறங்கி போகிறீங்க. தேங்கு அவருக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது, ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்குது. அவருக்கு நம்மளுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு அவருக்கு இருக்குது. தேங்கும் சிரிச்சுட்டு அவர் நீங்கள் கொடுத்த அந்த விபூதி அந்த பேப்பர் மடித்து அவர் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு நேராக அவருமே வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் கேஸ் விஷயமா வியட்நாம் போடுறாரு. பார்த்தா ட்ரக் ஸ்மக்லிங் லைக் வந்து ட்ரக் டீலிங், ஸ்மக்லிங் அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து தேவங்க கையில் வந்திருக்கும். ஸோ அதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் பதுங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தேவங்குக்கு நியூஸ் வந்திருக்கும். ஸோ தேவங்கோட டீம் எல்லாம் கிளம்பி மஃப்டியில் லைக் ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் போகிறாங்க. டூரிஸ்ட் மாதிரி கிளம்பி வியட்நாம் போய் அங்கே வந்து அந்த ட்ரக் டீலரை கண்டுபிடிச்சிடுறாங்க. சென்னைக்கு திருப்பி வந்தாச்சு. ஸோ இவனை கொண்டு போய் லாக்அப்பில் வைக்கிறதும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தாங்கனால உங்களை பார்க்க வர முடியல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக இந்த ஸ்மக்லிங் பண்ணுற ஆள் இருக்கான்ல, அவனை ஜெயிலில் போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிறாரு கொஞ்சம் தேவை. இப்போது உங்கள் காலேஜ்கிட்ட அவர் வராரு.
வந்து நீங்கள் டெய்லியும் பார்ப்பீங்க தேங்காவோட ஜீப் நிற்கிதான்னு ஒரு வாட்டி பார்த்து டயர்டே ஆகிட்டீங்க நீங்கள். 14 பிகாஸ் வந்து அவர் 2 வீக்ஸ் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு, இன்னும் அவர் வரலை. உங்களுக்கு கடுப்பே ஆகிடுச்சு, இன்னும் நான் வரலை. ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் கூட ரிப்ளை இல்லை அவர்கிட்ட. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கடுப்பே ஆயிடுச்சு. நீங்கள் டெய்லியும் போய் எதிர்பார்த்து நிற்கிறது உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகிடுச்சு. நீங்கள் அப்புறமா எதிர்பார்க்கறத நிறுத்திட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. படிக்கிறதும் காலேஜ் போகிறதும் வரதும் இந்த மாதிரியே ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவரோட ஜீப் நிற்கிது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்கள் பார்க்கல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க. வயனே, அது தேங்க்ஸ் சாரோட ஜீப் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்ஸ் சாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா எங்கள் தேங்கு ஜீப்பை நிறுத்திட்டு ஜீப்பு மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை தான் அப்படியே அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க அவர்கிட்ட தான். எப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வாங்க நிற்கிறீங்க. அவர் நான் வந்து ஒரு வாரம் இருக்கும், கோர்ட்டில் அந்த அக்யூஸ்டை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு டைமே கிடைக்கல, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சரி மாமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லவும் நீங்கள் ஒரு வேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிறீங்க. லைக் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி நீங்கள் ப்ளஷ் ஆகிறீங்க. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இங்கே பேச வேணாம், ஏதாவது கொஞ்சம் தனியாக போகலாமா, தனியாக போய் பேசலாமா, உங்கள் கேண்டீன்லேயும் சுற்றி ஆள் இருக்காங்க, கொஞ்சம் அந்த பக்கமாக போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து அந்த ஜீப்பில் உட்காந்துருப்பாரு. எகிரி குதிச்சு நடந்தே அப்படியே போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் லைக் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறாருன்ற மாதிரி அவங்களுமே பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே போகிறீங்க. நீங்களும் போயிட்டு அவர்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து எதை நினச்சி ப்ளஷ் ஆகிறீங்கன்ட்டு. அவர் அது எப்படி சொல்கிறது தெரியலையே. அது வந்து சரி ஓகே. இங்கே பாரு மாமி, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். எனக்கு இந்த வாரம் நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்கு ஆமாம், எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேறேன்னு. எனக்கும் தனியாகவே இருந்து போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டுன்னு நானும் நினைக்கிறேன். இத்தனை நாள் என் கூட பழகியிருக்கேன், உங்கள்கிட்ட அதை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. நீங்கள் போலீஸ்கார் விளையாடுறேலா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஹேய், நான் ஏன் விளையாட போகிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. இங்கே பாரு, இதுதான் எங்கள் அம்மா எனக்கு பார்த்துருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா உண்மையிலேயே அதில் வேறு ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் இல்லை, நீங்கள் விளையாடுறே அப்படின்றீங்க. அவர் ஐயோ மாமி, நான் ஏன் விளையாட போகிறேன், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி ஓகே, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்க. இங்கே பாருங்கள் போலீஸ்கார், உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லையா அப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னது இருக்குது, ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. நீங்கள் அப்போது ஏன் எனக்கு பிடிச்சதெல்லாம் அன்றைக்கி செஞ்சேல், என்னை படத்துக்கு கூட்டிகிட்டு போனேல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் படத்துக்கு எப்படியா இருந்தாலும் யாராவது என் கூட ஃப்ரீயாக இருந்திருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பேன், உன்னை தான் கூப்பிட்டு போவேன்றது கிடையாது வயன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்றைக்கி ஃப்ரீயாக என் கூட வரேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்போ நீங்கள் என்னக்காக கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு. சரி அதை விடுங்கோ, அன்றைக்கி எதுக்கு அப்போ என்ன கிஸ் பண்ணேல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அது வந்து ஒரு அட்ராக்ஷன், மேபி அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்க ஒரு மூட் செட்டுக்கும். நானும் ஒரு பையன் தானே, எனக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்கும்ல, அதில் தான். அதுவும் நான் ஒன்றும் தப்பாக ஒன்று கிஸ் பண்ணல, கன்னத்தில் தானே கிஸ் பண்ணேன், அதை நீ ஃப்ரெண்ட்லி வேயாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் அப்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரையலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீ எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, நான் கரெக்டாக தான் புரிஞ்சுருக்கேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டீங்க. அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணலை.
நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி பண்ணிட்டாரு? நான் அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு தானே நினச்சேன். இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் லைக் அந்த போலீஸ்காரங்க பண்ணறதெல்லாம் உண்மை தான். லைக் நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, போலீஸ்காரங்கன்னா வந்து இந்த பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. அப்போ கடைசியாக நம்மளை வச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தப்பாக நீங்கள் அவரை அசாசினேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேஸ் இப்படியே போகவும் கரெக்டாக உங்களுக்கு காலேஜும் முடிகிற டைம் வந்துடுது. இதெல்லாம் நடந்து 10 நாள் உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடுது. ஓகேவா? முடிஞ்ச உடனே அவங்க அப்பா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. என்னப்பா? ஒயன்மா, உனக்கு இன்னொன்று வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தேவாங்க மேலே இருக்கிற வெறுப்பில் நீங்களும் சரிப்பா வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. தேவாங்க மேலே உங்களுக்கு இருக்கிற வெறுப்புனால நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவியா, நானும் பண்ண வேண்டான்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. நீங்களும் வீட்டில் சொன்ன உடனே உங்கள் அப்பாவும் அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே உங்களை பொண்ணு பார்க்குற நாளும் வந்துடுது. நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டத்தோடு தான் கிளம்புறீங்க. பிகாஸ் மனசில் உங்களுக்கு ஃபுல்லாக தேவாங்கோட நினப்பு மட்டும்தான். அவர் கூட சுற்றின நாட்கள், அவர் உங்களுக்கான பண்ண விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கிளம்பி ரெடியாகி அவங்கள கூப்பிட்றாங்க. நீங்களும் கீழே போயிடுறீங்க. கீழே போயிட்டு நீங்கள் யார் மாப்பிள்ளை என்ன எதுவுமே பார்க்கல. நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்க, போயிட்டு எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. லைக் வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம். அப்போ தான் இங்கே மாப்பிள்ளையோட அம்மா, பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா, நல்லா பாடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் ஆமாம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. என் பொண்ணுக்கு இதை தெரியும், என் பொண்ணு வந்து யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட்டு, ரேங்க் ஹோல்டரு அப்படியே பெருமை பற்றிட்டுருக்காரு உங்களை பற்றி. இங்கே இங்கே மாப்பிள்ளையோட அம்மா, ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இங்கே திடீர்னு நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. பார்த்தா அந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியராக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு தலையை நிமிர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா தேவாங் தான். நீங்கள் ஆ இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தேவாங் தான் உங்களை பொண்ணு பார்க்கவே வந்திருக்காரு. நீங்கள் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன அவர் சொந்தக்காரங்களா இவங்களான்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தேங்கு கேட்கவும் உங்கள் அப்பா கரெக்டு தான், நீங்கள் போங்கோ, நீங்கள் போய் பேசுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே நீங்களும் ஆ இவருக்கிட்டயா, இவரு கூடயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவத்தில் நிற்கிறீங்க. உங்களுக்கு தான் தேவாங்க பேசினது தான் பிடிக்கவே இல்லைல்ல, அதனால நீங்கள் அப்படியே கடுப்பில் நின்றுட்டுருக்கீங்க. சரி ஓகே, உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை அமுச்சு விட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. வேண்டாம் வெறுப்பாக தான் போய் மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறீங்க. இங்கே தேவாங்க தான் அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. மாமி, என்ன மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலையா என்ன? அன்றைக்கி தியேட்டரில் மட்டும் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா இப்போ பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் முதல்ல போங்கோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கோச்சிக்காத மாமி, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட விளையாண்டேன். ஆக்சுவலி எனக்குமே அவனை பிடிக்கும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் எங்கள் அம்மாவை விட்டு எங்கள் அம்மாட்ட ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் பேசி உங்கள் அப்பாவை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். நாங்கள் வேறு இது, நீங்கள் வேறு இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரை கொஞ்சமாக ஐஸ் வச்சு எப்படியோ இந்த ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும். உன்னையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஒருத்தனே எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்றீங்க. அவர் ஓ என்ன பிடிக்கல அப்படி தானே அப்படின்றாரு. நீங்கள் ஆமாம் எனக்கு பிடிக்கல, அப்புறம் ஏன் அன்றைக்கி நான் முத்தம் கொடுக்கும்போது கம்முன்னு இருந்த, ஒரு வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லையா நீ அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராதே, எனக்கு பிடிக்கல உங்களை, இங்கே முதல்ல கிளம்புங்கோ அப்படின்றீங்க. அவர் இந்த பிடிக்கலன்னு போய் வெளியில் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படின்றாரு. நீங்கள் என்ன 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 பண்ணுவேன், இது உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் கிடையாது என்னை மிரட்டுறதுக்கு, இது எங்கள் ஆற்றுல நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றீங்க. அவர் மாமி நீ ஒன்று மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அந்த தண்ணி அடிக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறாரு. நீங்கள் அவர் ஃபோனை பிடுங்க போகிறீங்க. அவர் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் இதெல்லாம் இன்னும் டெலிட் பண்ணலையா நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நான் ஏன் டெலிட் பண்ணோம், உனையெல்லாம் இதை வச்சு தான் அடக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஒரு அடங்காப்பிடாரின்னு. இங்கே பாரு, ஒழுங்கா கல்யாணத்துக்கு சரி சொல்லிவிடு. இல்லைன்னொல்ல நீ எதாச்சும் சொன்ன உங்கள் அப்பா கிட்டே எடுத்துகிட்டு போய் இதை காமிச்சிடுவேன் அப்படின்றாரு. நீங்கள்
ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், இப்போ நீ கல்யாணத்துக்கு சரி சொல்லுவியா, இல்லை நான் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட காட்டவா அப்படின்னு சொல்லி இதை சொல்லவும், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், அப்போ நீ கல்யாணத்துக்கு சரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்றீங்க. அவங்க அப்பா பேரை சொல்லி இங்கே தேவன் கத்துறாரு, மிஸ்டர் சந்திரசேகர் அப்படின்ட்டு கத்துறாரு. நீங்கள் ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து அவர் ஃபேஸை வந்து உங்கள் கிட்ட இழுத்துக்கிறீங்க. அவர், என்ன சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், ம், அதெல்லாம் காட்டிடாதே, என்னை வீட்டில் அவ்வளோதான் தொடப்ப கட்டையால் அடிப்பா அப்படின்றீங்க. அவர், அப்போ ஒழுங்கா கல்யாணத்துக்கு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள், அதுக்கும் சொல்ல மாட்டேன். இங்கே நீங்களும் தேயாங்கும் மாறி மாறி ஆர்கியூ பண்ண தேயாங் ஒரு கட்டத்தில், ஆஹா இது வேலைக்காகாது, நான் உங்கள் அப்பாக்கிட்டே போய் இதை காமிச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பாட்டு அவரோட சட்டையை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவரை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் அப்படியே மெல்ட் ஆகுறாரு அந்த கிஸ்ஸில். தேங்காய்க்கிங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவளா இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. தேங்காய்க்கு ஐடியாவே இல்லை, என்ன நடக்குதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அவர் பாட்டு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. மாமியாக பண்ணுது இது அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். நீங்கள் நல்லா அவரை அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க ஒரு கட்டத்தில் அவர்னாலே முடியல, ஏன்னா அவருக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் அவங்களே உங்கள் இடுப்பு மேலே கையை வச்சு அப்படியே உங்களுக்கு கிட்ட இழுத்து அவருமே டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. செம்ம டீப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே உங்கள் கையை அப்படியே நழுவி அவருக்கு ஷோல்டரில் இருக்கும், நழுவி அவர் கைக்கிட்ட இருக்கிற அவர் ஃபோனை வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு குடுன்னு அப்படியே ஓடுறீங்க. அவர் ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிட்டே நீங்கள் போய் கேலரியில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறீங்க. அவர், மாமி ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை கொடுத்துரு, இதெல்லாம் போங்கு, இப்படி தான் கிஸ் பண்ணிவிட்டு ஃபோனை வாங்கிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கேட்குறாரு. நீங்கள், ஆமாம் நீங்கள் பண்ணதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணியலோ, நீங்கள் மட்டும் என்ன பண்ணியல், இதெல்லாம் போங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்களை வேறு எப்படி மயக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுடுறீங்க ஓடிட்டு. இங்கே தாங்க உங்களை வந்து அப்படியே பின்னாடியிலேருந்து பேக்கப் பண்ணி உங்களை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள், விடுங்கோ, நீங்கள் தானே சொன்னேன் இன்னொரு பொண்ணு உங்கள் அம்மா பார்த்துருக்கா, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, போங்கோ போய் அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் எதுக்கு அப்படின்றீங்க. அவர், பொசசிவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே போங்கோ அப்படின்றீங்க. அவர், கோச்சிக்காதடி, அன்றைக்கி ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன், இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் அன்றைக்கி அதெல்லாம் நான் பண்ணேன், சும்மா உன்னை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்கோ, நீங்கள் போய் அந்த பொண்ணையே கட்டிக்கோங்கோ, அந்த பொண்ணு அழகாத்தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், மாங்கா வடு மாங்காடி நீ சரியான, அது ஏஐடி, ஏஐ ஃபோட்டோ தாண்டி உங்ககிட்ட காமிச்சேன், ஐயோ கடவுளே அப்படின்றாரு. நீங்கள், ஏஐயா, ஏஐ ஃபோட்டோவா காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம் அவர் ஃபோன்லேருந்து எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. கீழே பார்த்தா அந்த ஸ்டார் சிம்பிள், ஜெமினி ஏஐ சிம்பிள் இருக்குது. ஐயோ இதை பார்த்தா நான் அவ்வளோ பொசசிவாகி சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை நினச்சி கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஸ்மோக்கிங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இருக்குது, நான் யாருன்னு அப்போ காட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் மேரேஜுக்கு எஸ்ன்னு சொல்கிறத தான் அப்படி சொல்கிறீங்க. ஸோ வீட்லேயும் சரின்னு சொல்லினதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. தேவன் கஷ்டப்பட்டு உங்கள் அப்பாவை ஒத்துக்க வச்சுருப்பாரு. பிகாஸ் அவர் வந்து வேறு லைக் வந்து அதான் அந்த இதுலேயே வேறு ரகங்கள்லாம் இருக்கும்ல, லைக் அந்த இந்துஸ்லேயே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சாப்பிடாதவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஐயர் பொண்ணு, தேவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு நார்மலான பர்சன் தான். அது வந்து இவங்க ஃபஸ்ட்டு பையனோட அப்பா, அதாவது உங்கள் அப்பாவுக்கு இது செட் ஆகாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி தேங்கோட பவரை யூஸ் பண்ணி கமிஷனரில் அவங்க அப்பாவுக்கு ஒரு 4 விஷயத்தில் அவரோட வேலை விஷயங்களில் ஹெல்ப் பண்ணி அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணியிருப்பார். உங்கள் அப்பா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் லைக் வந்து சந்தோஷம் தான் உங்களுக்கு, தேவங்க வந்து உங்களுக்காக இவ்வளோ நீங்கள் ஆக்சுவலி இதை தான் எதிர்பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு லவ்
பண்ணி உங்களுக்கு எஃபோர்ட் போடுற ஒரு பர்சன் தான் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்கள் அப்பா கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்காக லைக் என்ன எஃபோர்ட்லாம் போட்டாருன்னு. உங்களுக்கே ரொம்ப அவர் மேலே நம்பிக்கைன்றதை விட அவர் மேலே மரியாதையும் சேர்ந்து வருது. பிகாஸ் உங்களுக்காக அவர் அதை பண்ணாருன்னும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்காக ஒரு பர்சன் எஃபோர்ட் போட்டு இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கல்யாண ஏற்பாடுகள்லாம் இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கவும் கரெக்டாக கல்யாண பத்திரிக்கைக்கு உங்கள் அப்பா மஞ்சள் வச்சுட்ருக்காரு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அப்போ திடீர்னு உங்கள் அப்பாவோட நம்பருக்கு ஒரு கால் வருது. என்னென்னு எடுத்து அவங்க அப்பாவும் எடுத்து பேசுனா தேவாங்கோட அப்பா தான் பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தா தேவாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க உங்கள் அப்பா என்னங்க சம்மந்தி சொல்கிறீங்க, என்னாச்சு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கள் என்னாச்சு மாப்பிள்ளைக்குன்னு சொன்ன வந்துட்டு நீங்களும் செஞ்சுட்ருக்க வேலையெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லைங்க சம்மந்தி, தேங்க கேஸ் விஷயமா வெளியில் போயிருந்தான். பார்த்தா கன் ஷூட்டிங் அப்போது அவன் மேலே தெரியாமல் புல்லட் பட்டுடுச்சு. ஷோல்டரில் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்குன்னு சொல்லிட்டு இங்கே தேவாங்கோட அப்பா சொல்லவும் இங்கே உங்கள் அப்பா இருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே உங்களை பார்த்து வேணுமா போய் கிளம்பு, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு உங்ககிட்ட சொல்லவும் நீங்கள் என்னாச்சுங்கப்பா அவருக்கு என்னவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அப்பா சொல்கிறேம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நீங்கள் உங்கள் அப்பா மட்டும்தான் போகிறீங்க. ஆட்டோ பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. இங்கே தேங்க பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது. உங்களுக்கு வார்த்தையே வரலை. அவர் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே தேங்க அப்பா அதை பார்த்துட்டு சரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறாரு. இப்போ உங்களையும் தேங்க மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறாங்க. இங்கே தேங்க நீங்கள் டைட்டாக கையை பிடிச்சிருப்பீங்கல்ல, உங்கள் கையை அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி அவர் இருக்கிறாரு. நீங்கள் போய் நேராக போய் அவர் பெட்டு பக்கத்துலேயே போய் அப்படியே விழுறீங்க அவர் மேலே போய். இங்கே தேங்க மாமி என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறன்றதுக்காக வந்தியா, இல்லை இவருக்கு உண்மையிலே போலீஸ்க்கு எப்படி புல்லட் பட்டுச்சு அப்படின்னு பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் விளையாடாதே, ஏன் இப்படி ஆச்சு, உங்களை பார்த்து தானே நான் இருக்க சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறேன், கல்யாண தேதி வேறு நெருங்கிட்டு வருது, இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அவர் அப்படியே உங்கள் ஹெட்டை பேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் மேலே சாஞ்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஹெட்டை பேட் பண்ணிவிட்டு மாமி போலீஸில் இதெல்லாம் சகஜம், எனக்கு இதை மாதிரிலாம் நிறைய இருக்குது, அதுக்காக என்ன பண்ண சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்னோடய பேஷன் இது, இதனால எனக்கு எதாவது ஆனால் நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்றாரு. நீங்கள் இப்படியே கோவத்தில் வாயிலே பட்டுன்னு ஒரு வைக்கிறீங்க, அப்படியே சப்புன்னு அப்படின்ட்டு அவர் பிடிக்கிறாரு. நீங்கள் இன்னொரு வாட்டி உங்கள் வாயிலேருந்து இதெல்லாம் வந்தது உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்கள் இப்போ உங்களது மட்டும் இல்லை, நீங்கள் நான் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேவாங்க ஐயோ கடவுளே எப்படி பேசுகிறா பறவைன்ற மாதிரி அவருக்கு சிரிப்பு வருது. நீங்கள் தேவாங்க சரிடி நான் ஒன்றும் தான், ஓகே புரியுது, நான் இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவாங்க சொல்கிறாரு. நான் உங்களுக்கு அந்த விபத்தை கொடுத்தேன்ல, அதை போட்டுட்டு போனேலாம் இல்லையா, உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஐ திங்க் அதை வந்து நான் சட்டை பேக்கெட்டில் மாற்றி வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. இங்கே பாருங்கோ, உங்களுக்கு இன்னொன்று கூட நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், சட்டை பேக்கெட்டில் பேண்ட்டு பேக்கெட்டில் எல்லாத்துலேயும் வச்சுக்கோ, நீங்கள் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரிங்கம்மா பொண்டாட்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. பொண்டாட்டின்னொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அவர் பயப்படாதடி, உன் தாலிக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, ரொம்ப பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு பயம்லாம் என் தாலிக்கு பிரச்சனை வந்துடும்லாம் இல்லை, எனக்கு உங்களை குறித்து தான் பயமாக இருக்குது. உங்கள் உடம்ப நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன், அது வரைக்கும் கொஞ்ச நாள் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரிடி அப்படின்ட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பார்த்தா வெளியில் தேங்கோட அப்பா கிட்ட அதான் உங்கள் அப்பா இந்த மாதிரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்போவே இப்படின்னா இப்போ என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணை நான் விதவை கோலத்தில் பார்க்கலாம், என்னால் முடியாது, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இங்கே மாறி தேங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லை, போலீஸ் வேலையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ண
இங்கே உங்கள் அப்பா இல்லை இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி சொல்ல மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சத்தத்தை கேட்டு தேங்கும் நீங்களும் என்ன சத்தம் அப்படின்னு தேங்கே எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் தாங்கி தாங்கி அப்படியே நடந்து போகிறாரு. போய் பார்த்தா இங்கே மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே தேங்க போயிட்டு என்ன பிரச்சனை இங்கே, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, அது ஹாஸ்பிட்டல் அப்படின்றாரு. இங்கே தேங்கப்பா, டேய் பாருடா, இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்பா வந்து சொல்கிறாரு. தேங்கக்கு ஒன்றும் புரியல. கல்யாணத்தை நிறுத்துறீங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே உங்கள் அப்பா, இங்கே பாருங்க சார், நீங்கள் கமிஷனராக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் நான் என் பொண்ணுக்கு அப்பா, என் பொண்ணை நான் விதவை கோலத்தில் பார்க்க எனக்கு இஷ்டம் இருக்காது. உங்களுக்கு நாலு பின்ன இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அப்பா சொல்ல, நீங்கள் என்ன இப்போ அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தேங்க அப்படி நீங்கள் பக்கத்தில் இருந்திருப்பீங்க. அவர் உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை இழுத்துட்டு, இங்கே பாருங்கள், நான் இவளை என் பொண்டாட்டியாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதே தான் அவளுக்கும். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்கிறோம். இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா இவளோட அன்பும் பாசமும் என்னை பாதுகாக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த காரணத்தை காட்டி எங்களை பிரித்து வச்சிடாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். நான் இது போலீஸ் வேலையில் சகஜம். இது இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி தரேன். ஆனால் இதுக்காக என்னையும் இவளையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு இங்கே தேங்க பேசுகிறாரு. இங்கே உங்கள் அப்பா இதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காமாக வராரு. பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறீங்கன்னு உங்கள் அப்பாவுக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காமாகி கொஞ்சம் நாள் கழிச்சு தேங்க நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கும் தேங்குக்கும் இங்கே கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அவர் கழுத்தில் தாலி உங்களுக்கு 3 முடிச்சு போட்டதுக்கு உடனே உங்களுக்கு கண்ணுந்து தாரையாக ஊற்றுது. எப்பா அடை கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சுடா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே தேங்க செம்ம ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன கெட்டப்பில் வரப்போகிறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்களும் வந்து நார்மல் சாரீ தான், மடிசார் கட்டல, நீங்கள் நார்மல் சாரீ தான் கட்ட சொல்கிறீங்க அவங்க வீட்டில். அவங்களுக்கு ஏன் மடிசார் வேணான்னு சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவள் கேட்டதே கட்டி விட்டுருவோன்ட்டு நார்மல் சாரியே கட்டி விடுறாங்க. சரி சொல்லிவிட்டு கட்டிட்டு நீங்கள் நல்லா அப்படியே புது பொண்ணு மாதிரி எல்லாம் ரெடி ஆகி ஃபுல்லாக லைக் மல்லிப்பூ வச்சுட்டு வளையல் போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகி நீங்களும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு நீங்களும் போயிடுறீங்க. தேங்க அங்கே ஏற்கனவே உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்த உடனே அவர் உங்களை தான் பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லாக் பண்ணிவிட்டு வந்து அவர்கிட்ட பால் சொம்பு கொடுக்குறீங்க. அவர் எனக்கெல்லாம் வேணாம், தூக்கி அப்படியே வை, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்றாரு. நீங்கள் வந்ததும் வராதமா ஆரம்பிக்காதீள், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பின்ன அவன் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கான், வந்து பால் சொம்ப பண்ணிட்டுறா, யாருக்கு வேணும் இதை, அது தூக்கி அப்படிக்கா வச்சுட்டு நீ வா அப்படின்றாரு. நீங்களும் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பாலை வந்து அந்த ஓரமாக அந்த டேபிளில் வச்சுட்டு அவர்கிட்ட தான் வரீங்க. அவர் அப்படியே உங்களை இழுத்து அவர் மடியில் உட்கார வச்சுட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏ மாமி அப்படின்றாரு. நீங்கள் என்ன போலீஸ்கார் அப்படின்றீங்க. அவர் ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த போலீஸ்காரை விட மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தேங்க கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் எப்படி விடுறது, உங்களை ஆரம்பத்துலேருந்து நான் அப்படியே தானே கூப்பிட்டேன் போலீஸ்காருன்னு, அதுவே நான் கூப்பிட்றேன் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போலீஸ்கார் வேணாம், போலீஸ்காருக்கு பதிலாக வீட்டுக்காரன்னு கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றாரு. நீங்கள் வீட்டுக்காரன்னு கூப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும் போலீஸ்கார் அப்படின்றீங்க. அவர் வச்சிப்பா உங்ககிட்டலாம் கேட்டான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ மடிசார் தானே ஆக்சுவலி கட்டிட்டு வந்திருக்கணும், முறைப்படி பார்த்தா ஏன் நார்மல் சாரி கட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதுலாம் இல்லையே, அவங்க எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. நானும் எனக்கு மடிசார் காட்டினா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் இதை கட்டினேன். ஏன் உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் இல்லையே, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஆக்சுவலி இதில் தான் பிரச்சனையே இல்லை. மடிசாரை கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கழட்டும் போது ரொம்ப அன்ஈஸியாக இருந்திருக்கும், இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்றீங்க. அப்படி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ பகவானே அப்படின்றீங்க. அவர் ஏண்டி இப்போ அவரை கூப்பிட்ற, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவரை ஏண்டி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற, அதான் நான் இருக்கேன்ல அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்ற சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ போலீஸ்கார் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. அவர் இதெல்லாம் இன்றைக்கி நான் பண்ணலன்னா தான் தப்பு,
பண்ணால் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்னென்னமோ பண்ண போகிறேன், பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்களோட சாரீ கிட்ட தான் அவர் கை போகுது. மேலே பின் பண்ணியிருக்கிறத அவர் ஒரு 2 பின் குத்திருப்பீங்க, ஒரு பின் அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறேன், எதுக்கு பின்னெல்லாம் கழட்டுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்ன அவன் வெயிட் பண்ணி காத்து கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தா என்ன கல்ட்ரேல் நீ நிற்கிற, விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லையே, நான் எதுவும் விளையாடலையே, என்ன பண்ணுறேன் தான் கேட்டேன். என்ன பண்ணுறேன்னா புரியல எனக்கு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நம்மளுக்கு அப்படின்றி சொல்கிறாரு. நீங்கள் இருக்கட்டும், அதுக்கு அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இன்றைக்கே நடக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்றைக்கி மாவலே நான் சொல்கிறதுக்கு ஒத்து வரல நீன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். என்ன பண்ணுவேல், போய் நான் தண்ணி அடித்த ஃபோட்டோவை காட்டுவேலா, அதை தான் நான் தான் டெலீட் பண்ணிட்டேனே அப்படின்ற சொல்கிறீங்க நீங்கள். அவர் மாமி மக்கு மாமி, அங்கே ரீசைக்கிள் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே நீ மறந்துட்டியே மாமி. இத்தனைக்கும் அது என்னோடய ஐஃபோனில் நான் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துடலாம், நீ டெலீட் பண்ணதை ஒரேடியாக நீ டெலீட் பண்ணலையே மாமி, நான் திருப்பி எடுத்துட்டேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி எடுத்துட்டேலா, என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல உங்கள் ஃபோனை கொடுங்கோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் திருப்பி உங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் என்ன பைத்தியக்காரனா, போடி மாவளை, நீ ஏதாவது இன்னைக்கு என்னை பண்ண விடாமல் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, நேராக உங்கள் அப்பா கிட்ட போய் மிஸ்டர் சந்திரசேகரன்னு வாசல்லே நின்று கத்துவேன். உங்கள் அப்பா ஒரு ரூம் வாசல்லே கத்தி கூப்பிட்டு இந்த பாருங்க உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு காட்டுவேன். அதெல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீர் கேட்குறாரு. நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்றீங்க. அவர் அப்போ வாயை மூடிட்டு நான் சொல்கிறத கேட்கணும், புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவர் அப்போ தான் உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் மேலே ஓவர் ஆகி அப்படியே ஹெட்லேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ்ஸஸ் அப்படியே பாஸ் ஆகி நெக்கு செஸ்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக லைக் இதெல்லாம் ரொம்ப கூச்சமாக இருக்குது உங்களுக்கு. அவர் என்ன அப்படியே ஒன்றும் தெரியாதவ மாதிரி நடிக்காத, முதல் கிஸ் எனக்கு நீ கொடுத்ததே நீ தாண்டி அப்படின்றாரு. நீங்கள் அதுக்கு நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, எனக்கும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே தேங்கு சிரிப்பே வருது, என்னடா பண்ணுறா இவன்ட்டு. தேங்க என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவர் கப்போர்டில் சம்திங் வச்சுருக்காரு, போய் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன எடுத்துகிட்டு வரா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஹேண்ட் கஃப்பு. நீங்கள் என்னது இது எதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் இது வெறும் திருடனுங்களுக்கு தப்பு செய்கிறவங்களுக்கு மட்டும் போடுறதில்ல, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் இன்றைக்கி நான் உனக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு நியூ பிராண்ட் நியூ டைப்பில் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி என்ன சொல்கிற அப்படின்ற கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கோ, இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. முதல்ல நீங்கள் பாட்டு என்னென்னமோ பேசுகிறேன், நான் இதெல்லாம் கதையிலையும் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னை விடுங்கோ, நான் போய் என் தோப்பனார் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்த்து கொடுக்கணுன்னு போகிறீங்க. கரெக்டாக அவர் உங்கள் சாரியை பிடிச்சிடுறாரு. மாமி என்னை டென்ஷன் எத்தாமல் ஒழுங்காக வந்துரு, ஏற்கனவே கொலை பசியில் இருக்கேன், ஆனால் கம்மன் வந்துரு அப்படின்றாரு. நீங்கள் இங்கே பாருங்கள் போலீஸ்கார், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களை இழுத்து அவர் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் உங்களை கிஸ்ஸில் தான் அவர் மெல்ட் பண்ண முடியும்னு நல்லாவே அவருக்கு தெரியும். ஸோ இழுத்து உங்களை கிஸ் பண்ணி உங்களை டோட்டலாக அப்படியே மெல்ட் பண்ணிகிட்ருக்காரு மனுஷன். ஃபுல்லாக அவரை ஹேண்ட் ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. உங்களால் மாதிரி வார்த்தையே பேச முடியல, பிகாஸ் நீங்கள் மெல்ட் ஆகிட்ருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி அவர் வச்சுருந்த அந்த ஹேண்ட் கஃப்பையும் உங்களுக்கு கையில் மாட்டி விட்டுறாரு. மேலே வச்சு ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே பின் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வேண்டியதெல்லாம் மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகி மொரட்டு மேக் அவுட், லைக்
தீர்த்து வச்ச ஆசையெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாரு. உங்களுக்கும் அவர் மேலே ஆசை இருந்திருக்கும். அதனால் நீங்களும் அவர் எதுவுமே தடுக்கல. ஸோ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருது. இங்கே காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த ஹேண்ட் கஃபே அந்த மனுஷன் கழட்டியே விடலை உங்களுக்கு. அப்படியே போட்டபடியே இருக்குது. நீங்கள் என்ன கையை எடுக்கவே முடியல என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஹேண்ட் கஃப்பு எந்திரிச்சு பட்டுன்னு நீங்கள் போட்டு தேங்கதான் அடிக்கிறீங்க. அவர் ஏண்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறேன், இந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவர் ஓ சாரி மம்மி நைட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தான் அவர் நைட் டேபிளில் தேடிட்டுருக்கார். நைட் ஸ்டாண்டில் பார்த்தா அங்கே இருக்குது சாவி. எடுத்து அவர் அப்படியே லாக்கை ஓப்பன் பண்ணி விடுறாரு. பார்த்தா அவங்க கையெல்லாம் அப்படியே லைக் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது அந்த இது போட்டதுனால. நீங்கள் இங்கே பாருங்கோ, இன்னொரு வாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிடலாம், நான் இங்கே தோப்பனார் ஆற்றுலையே இருந்துருவேன், இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிறீங்க. அவர் தோப்பனார் ஆற்றுல இருப்பியா ஏண்டி, உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறதுக்காடி உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பனை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறாங்கிறேன் ஏதாவது இன்னொரு வாட்டி உன் வாயிலேருந்து வந்ததுன்னு வைக்கி, இந்த ஹேண்ட் கஃப் மாதிரி வாய்க்கு ஏதாவது வாங்கி போட்டு விட்ருங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க மிரட்டுறாரு. நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிக்கிறேன் கைஸ். ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் இது நிறைய கண்டென்ட் வச்சு யோசித்தேன். பட் ஹார்ஸ் அது நிறைய போனதுனால இது ஒரு சேட் எண்டிங்கோட எமோஷ்னலாக கலந்து எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் இதுக்கு சேட் எண்டிங்கோடு வந்துச்சா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. நல்லா ஜாலியாக போச்சு. ஜாலியாகவே எண்ட் பண்ணிடலான்னு தான் இப்படி எண்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். இது கான்செப்டே கொஞ்சம் ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் அவங்க எல்லோரையும் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்டில் எனக்கு டப்பிங் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பழைய வீடியோவில் இருக்க டப்பிங் மாதிரியே இந்த வீடியோவில் எனக்கு வந்திருக்காது. பிகாஸ் எனக்கு இன்னும் ஸ்டில் நான் ரெக்கவர் ஆகலை. அந்த டிப்ரெஷன் சம்திங் இருக்குல்ல, அதுலேருந்து நான் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஒரு மாதிரி அப்செட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் இன் மை மைண்ட். ஸோ அதனால தான் என்னால் டப்பிங் சரியாக பண்ண முடியல இந்த வீடியோவில். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் நல்ல கண்டென்ட் இன்னும் நிறையா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓபி கைஸ் லைக் இட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் டெல் அபவுட் த வீடியோ, வாட் யூ லைக் அபவுட் திஸ் திங், ஏதாவது ஒரு 2 லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். See you all in the next video. Until that, your Shah is signing off. Bye. Take care. Sarangyo.